وبركاته. بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه من والاه وبعد. அன்பார்ந்தவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய உது சம்பந்தமான முதல் அமர்வு முடிபெற்ற பிறகு தொழுகை சம்பந்தமான அமர்வுக்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு முறையான புரிதல்களை வழங்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். அண்ட் இங்கே ஆரம்பத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறது, தொழுகை சம்பந்தமாக பார்க்கும் பொழுது நான் தொழக்கூடிய தொழுகை முறை மட்டும்தான் சரியானது, பிற மக்கள் தொழக்கூடிய முறை முற்றிலும் தவறானது என்றது நல்ல குணம் கிடையாது. ஹதீஸுகள் அடிப்படையில் தொழக்கூடிய தொழுகை தான் சரியானது, ஹதீஸுகள் அடிப்படை இல்லாமல் தொழக்கூடிய தொழுகை தவறானது. இந்த புரிதலுக்கு மாறணுமே தவிர நான் தொழுகிறது தான் சரி, நீ தொழுகிறது சரியில்லை இப்படின்ற பேச்சு இருக்கக்கூடாது. ஏன் தொழுகை சரி, உன் தொழுகை சரியில்லைன்ற மாதிரி பேசக்கூடாது. மாறாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொழக்கூடிய எல்லா தொழுகையும் சரிதான். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொழுகாத முறையில் நான் தொழுதாலுமே தப்பு தான். அந்த அடிப்படையில் இருக்கிற முதல்ல இன்ஷா அல்லாஹ். ஏன் இதை முதல்ல சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஆலிம்களுக்கு மத்தியில் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் இப்படிப்பட்ட விஷயங்களில் ரஹ்மத்தான ஒன்று, நமக்கு நிறைய விசாலமான கதவுகளை திறக்கக்கூடிய ஒன்று. ரெண்டு சைட்லையும் ஹதீஸுகள் அடிப்படையில் உலமாக்கள் பேசிப்பாங்க, ஹதீஸுகள் முறையாக பேசிப்பாங்க. இப்படி ஹதீஸ் இருக்குது நான் செய்கிறேன், இப்படி ஹதீஸ் இருக்குது நான் செய்கிறேன். நம்முடைய பாடத்தில் இன்ஷால் எக்ஸாம்பிள்ஸ் அங்கே கொடுக்குறேன் ஒன்று. இப்படி கருத்து வேறுபாடுகள் அடிப்படையில் இந்த ஹதீஸின் அடிப்படையில் மக்கள் அமல் செய்வாங்க, இந்த அடிப்படையில் மக்கள் அமல் செய்வாங்க. ரெண்டுமே ஹதீஸ் அடிப்படையில் இருக்கும் பொழுது ரெண்டுமே நமக்கு நல்லது தான். இது சம்பந்தமாக ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா அலைஹிர் அழகாக சொல்லுவாங்க, ரெண்டு கருத்துகள் இருக்கும், ரெண்டு கருத்துக்கள்லையும் நபியுடைய ஹதீஸுகள் தான் முன்னிலையாக இருக்கும். அதில் ஒரு ஹதீஸை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஹதீஸை உள்ள கருத்தை நான் வெறுக்கிறது நான் பிதஅத்வாதின்றதுக்கு அடையாளம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க வழிகெட்டதுக்கு அடையாளம். எப்போ ரெண்டுமே ஹதீஸின் அடிப்படையில் சஹீஹான ஹதீஸ் அடிப்படையில் தான் அமல் நடக்கப்படுது. அதில் நான் செய்கிறது தான் சரி, நீங்கள் பண்ணுறது முற்றிலுமாக தப்பு. இகாமத் சொல்லுவோம்ல, இகாமத்தை வெறும் ஒரு வரிசையை சொல்லுவோம், அதான் சொல்லும்போது ரெண்டாக சொல்லுவோம். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அதான் சொல்லுவோம், ரெண்டாக சொல்லுவோம், இகாமத்தில் ஒன்றா சொல்லுவோம். இப்படி இகாமத் சொல்லும் பொழுது அவங்க இந்த எக்ஸாம்பிளை முன் வச்சு பேசுவாங்க. இகாமத் சொல்லும் பொழுது ரெண்டு வாட்டியாக அசான் போலவே சொல்கிறதும், இல்லை அதானை விட ஒரு வார்த்தைகளை வரிகளை குறைச்சி இகாமத் சொல்கிற ரெண்டு பக்கத்துலையும் சஹீஹான ஹதீஸ்கள் இருக்குது. ஆக நான் இரண்டு வரிகளாக இகாமத் அதான போலவே சொல்கிறது நான் வெறுக்கிறேன், ஒரு முறையை சொல்கிறது தான் எனக்கு சரின்னு படுது, இப்படி நீங்கள் செய்கிறது நீங்கள் பிதஅத் பண்ணுறீங்க, இந்த அளவுக்கு ஒரு உள்ளத்தில் எண்ணம் வருது அப்படின்னா புரிஞ்சிக்கணும், இந்த எண்ணமே உங்களுக்கு வழிகேட்டுறதுக்கு அடையாளமாக இருக்கும். இப்போ முதல்ல தெரிஞ்சுக்கணும், எந்த அமல் பண்ணாலும் ஹதீஸ் இருக்குதா, ஹதீஸ் சஹீஹா இருக்குதா. நிறைய மக்கள் ஹதீஸ் இருக்குன்ட்டு அமல் பண்ணுவாங்க, ஹதீஸ் சஹீஹா இருக்காது. ஏன்னா இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு நடந்த சம்பவங்களில் ஒன்று, படிக்கிற காலகட்டத்தில் ஃபைனல் இயர் படிக்கும் பொழுது மதரசாவில் ஜும்மாவுக்கு அனுப்புவாங்க. ஜும்மாவுக்காக வேண்டி போவோம். ஒரு ஊர், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மக்கள் நல்லபடியாக வச்சுருக்கட்டும். அங்கே ஜும்மா முடித்த பிறகு விருந்து இருக்கும்ல, உணவு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதில் சுரக்காய் மட்டும், பூசணிக்காய் மட்டும் தனியாக நிறைய வச்சுருந்தாங்க. பொதுவாக நான் சொன்னேன், இப்போ எனக்கு உடம்பு முடியல, இது சாப்பிட்டா எனக்கு இன்னும் இதுவாக இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன். அவங்க சொன்னாங்க, எதுக்கு நீங்கள் இதை வெறுக்கிறீங்க, ஹதீஸை மறுக்கிறீங்களே. அப்போ உடனே கேட்டேன், இந்த பூசணிக்காவுக்கும் ஹதீஸுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்குது? அப்போ அவங்க ஹதீஸை படித்து காமிக்கிறாங்க, அரபியில் ஹதீஸை படித்து காமிக்கிறாங்க. மன் அக்கல துப்ப தஹலல் ஜன்னா, யார் இந்த பூசணிக்காய் சாப்பிடுவாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ், யார் பூசணிக்காய் சாப்பிடுவாங்களோ சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இப்படி அந்த ஹதீஸ் எடுத்து முன் வச்சு பேசினாங்க. நான் சொன்னேன், ஹதீஸ் எந்த கிதாபில் இருக்குது, நான் இதுவரையும் படித்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை, காமிங்க. வீட்டில் போய் கிதாபு கொண்டு வந்தாங்க. அந்த கிதாபுடைய பெயர் பார்க்கும் பொழுது பெயர்லேயே குறிப்பிடப்பட்டுச்சு மௌதுஆத். அதை ஒரு பெரிய ஹதீஸ் கிதாபு நினச்சிக்கிட்டு அதில் உள்ள ஹதீஸ்கள் அமல் பண்ண மக்கள் விரும்புகிறாங்க. கிதாபுடைய பெயர் என்ன? இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், நபி சொல்லாத செய்திகளை மக்கள் நபி சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த செய்திகள் மட்டுமே உள்ளடங்கிய புத்தகம் நல்லா தடிசில் இருக்குது. கிதாபுடைய பேர் மௌதுஆத், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். அந்த புத்தகத்தில் இந்த ஹதீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பூசணிக்காய் சாப்பிட்ற சொர்க்கத்துக்கு போயிடலாம். இதனால தான் சொல்கிறது, சொல்லப்பட்ட எல்லா ஹதீஸையும் நம்ம நம்பக்கூடாது. அந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸான்னு நம்ம டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், ரீசெக் பண்ணிக்கணும். அப்படி சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் மக்கள் அமல் செய்யும் பொழுது
எப்படிப்பட்ட அமலாக இருந்தாலும் அந்த அமல் நபி சொல்லி கொடுத்த முறையில் இருக்குது, அதையும் நாம் அமலாக கருதணும், வெறுக்கக்கூடாது. வாய்ப்பு கிடைச்சா அந்த மாதிரியே ஒரு வாட்டி அமல் பண்ணிக்கணும். ஏன் நபி சொல்லி ஹதீஸ் இருக்குது, ஹதீஸ் அனுப்பியில் அமல் பண்ணணும், நமக்கு நன்மை விசாலமாக இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தொழுகை பற்றி பார்க்கும் பொழுது முதல்ல தொழுகைக்கான நிபந்தனைகள் அப்படின்னு பார்க்கலாம். தொழுகைக்கான நிபந்தனைகள் ஒரு 9 இருக்கும். தொழுகைக்கான நிபந்தனைகள் பொதுவாகவே அதில் முதலாவதாக எப்பவும் புரிஞ்சுக்கணும், முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீமாக இல்லைன்னா அவங்க தொழுகையுடைய நிபந்தனை கிடையாது, தொழுகையை கடமை கிடையாது, அவங்களாம் காஃபிர் அடிப்படையில். முஸ்லீமாக இருக்கிறது முதல் நிபந்தனை. எந்த ஒரு அமலுக்கும் முதல் நிபந்தனையாக இருக்கிறது முஸ்லீமாக இருக்கிறது. பிறகு இரண்டாவதாக இருக்கிறது அவங்களுடைய மனநிலை சரியானதாக இருக்கணும். மனநிலை சரியாக பைத்தியமாக இல்லாமல், இல்லை மாறுபட்ட நிலைமையில் இல்லாமல், கோமாவில் இல்லாமல், அடிப்பட்டி மயங்கி கிடக்காமல், இப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல கான்சியஸாக இருக்கிறாங்க, நல்ல ஒரு சுயநினைவு இருக்குது அப்படின்னா அது நிபந்தனையாக கருதப்படும் எல்லா அமலுக்கும். பொதுவாக தொழுகையிலையும் அதே அடிப்படையில் முதல்ல முஸ்லீமாக இருக்கணும். இரண்டாவது அந்த நினைவு நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கணும். மூணாவது பருவம் அடைஞ்சிருக்கணும். தொழுகைக்கான நிபந்தனைகளில் ஒன்று பருவம் அடைஞ்சிருக்கணும், வாலிபத்தை எட்டி இருக்கணும். நபி சொல்லி கொடுப்பாங்க, 7 வயசு ஆன பிறகு பிள்ளைகளை ஏவுங்க தொலை சொல்லி, போலையா திட்டி தொலை அனுப்புங்க. 10 வயசு ஆகுதா பிள்ளைகளை அடித்து தொழுக அனுப்புங்க. ஆனால் 10 வயசில் பொதுவாக பார்க்கும் பொழுது எந்த ஒரு பையனும் எந்த ஒரு பெண்ணும் பருவத்தை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. பொதுவாக பார்க்கும் பொழுது இல்லை மாஸ்டர்ல ரேரான விஷயங்கள் நடக்குவாங்க. இங்கே அந்த 7-10 வயசு தொழுகை கடமையாகலை, இங்கேயே அவங்கள தொழுகையாளிகளாக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா பருவம் அடைஞ்ச பிறகு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அவங்க வாலிபத்தை எட்டின பிறகு அப்போ அவங்களுக்கு சிக்கலாக இருக்காது, அல்ஹம்துலில்லாஹ் பழகி போயிடுவாங்க. அதுக்கு நபி சொல்லி கொடுத்தாங்க முன்னேற்பாடுகள் இப்படி இருக்கணும். ஆக தொழுகைக்கு இன்னும் நிறைய அமல்களுக்கு ரொம்ப தேவையானது நம்முடைய பருவம் அடைகிறது. இது மூணாவது. நாலாவது அசுத்தங்களை விட்டு தள்ளி இருக்கணும். அசுத்தங்களை விட்டு ஒதுங்கி அசுத்தங்களை அப்புறப்படுத்தணும். இதே தான் நம்ம அஞ்சாவது தூய்மையாக இருக்கணும். அசுத்தங்களை விட்டு நம்ம தள்ளி இருக்கிறது நாலாவது தனியானது. அஞ்சாவது தூய்மையாக இருக்கணும். எதுக்கு இங்கே தொழுகைக்கு தனியாக பிரிக்கிறோன்னா, உது பண்ணுறோம்ல, மற்ற அமல்களுக்கு உது நிபந்தனை கிடையாது. மற்ற அமல்களுக்கு பொதுவாக தொழுகைக்கு எந்த அளவுக்கு நிபந்தனையாக இருக்கோ, தவாஃபு வேறு அப்புறம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக நம்முடைய தினசரி அமல்களில் பார்க்கும் பொழுது உது தொழுகைக்கு ரொம்ப முக்கியமானது. குர்ஆன் சம்பந்தமாக ஒரு சில கருத்து வேறுபாடுகள் பார்க்க முடியும். குர்ஆன் ஓதுறதுக்கு உது தேவையா இல்லையா, அது வேற டாபிக். ஆனால் நம்ம எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே இல்லாத ஒன்று தொழுகைக்கு உது அவசியமானது. இதனால தான் நம்ம அசுத்தங்களை விட்டு தள்ளி இருக்கிறது ஒரு நிபந்தனையாக பார்த்த பிறகு அஞ்சாவதாக தூய்மை பெறுவது ஒரு நிபந்தனையாக பார்க்கணும். உது கண்டிப்பாக பண்ணியாகும் அஞ்சாவது. ஆறாவது தொழுகைக்காக இருக்கும் பொழுது கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும். நம்ம என்னதான் தொழுகை எப்படி தொழுதாலுமே நபி சொல்லி கொடுத்தாங்க, நமக்கு கஅபத்துல்லாஹ் கிபிலாவா மாற்றப்பட்டுருச்சு மதீனால குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு. நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஷேக் வைசுடைய கிளாஸில், அல்ஹம்துலில்லாஹ். ஆக பைத்துல் மக்திஸ் நமக்கு கிபிலாவா இருந்தப்ப சஹாபாக் அதை முன்னோக்கி தொழுதிருந்தாங்க. அல்லாஹ் தொழுகையுடைய சமயத்தில் நபியோட எதிர்பார்ப்புகளை உணர்ந்து நபியோட எதிர்பார்ப்புக்கு இணங்க அதே தொழுகையில் மாற்றி கொடுப்பாங்க. கிபிலா உங்களுக்கு இனி கஅபத்துல்லாவாக மாற்றப்படுது. நமக்கு கியாமத் வரைக்கும் கஅபத்துல்லாஹ் கிபிலாவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த கிபிலாவை முன்னோக்கி இருக்கிறது நம்முடைய ஆறாவது நிபந்தனையாக. அடுத்து ஏழாவதாக இருக்கிறது உரிய நேரத்தில் தொழுகிறது. இப்போ லுஹர் நேரம் இருக்குது, அஸ்ர் தொழுக முடியாது. அஸ்ர் நேரம் இருக்குது, மக்ரிப் தொழுகக்கூடாது. மக்ரிப் நேரம் இருக்குது, இஷா தொழுகக்கூடாது. அந்தந்த நேரத்தில் தொழுகணும். முதல்ல தொழக்கூடிய தொழுகை என்னைக்கோ ஒரு நாள் எப்பயாவது ஒரு வாட்டி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வக்த முடிஞ்ச பிறகும் தொழுதுக்கலாம். தொழுது ஆகணும் கண்டிப்பாக. ஃபஜ்ர் எழுந்திருக்க முடியல, வக்த மிஸ் ஆயிடுச்சு, எப்போவுமே ஒழுங்காக தொழுவேன். நைட்டில் கொஞ்சம் வேலை, உடம்பு முடியல, ஏதோ ஒரு தூக்கம் அதிகமாகிடுச்சு, எழுந்திருக்க முடியல. அப்போ நான் எழுந்துச்சு பார்க்குறேன், சூரியன் உதிச்சிருச்சு, வக்த முடிஞ்சிருச்சு, தொழுகவே கூடாதான்னு கேட்டால் அப்படி இல்லை. விடுபட்ட தொழுகை கண்டிப்பாக தொழுது ஆகணும். அதில் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இனி நேரமே வராத தொழுகையே தொழக்கூடாது. மக்ரிபில் இருக்கோமா, இன்னும் இஷா நேரம் வரல, இப்போ இஷா தொழுகிறேன்னு சொல்கிறது தப்பு. பொதுவாக துஹரில் இருக்கோமா, அசர் நேரம் வரல, அசர் தொழுக போகிறேன்னு சொல்கிறது தப்பு. அந்த நேரத்தில் தொழுகிறது தொழுகையோட நிபந்தனைகளில் ஒன்று. அடுத்து எட்டாவது நீயத் இருக்கணும். இந்த நீயத் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, மனசு எண்ணங்களாக இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் தான் நீயத். நீயத்தினாலே மனதளவில் நினைக்கப்படுறது. அப்போ எந்த தொழுகைக்காக வேண்டி நிற்கிறோம் அந்த நீயத் இருக்கணும். இப்போ லுஹர் தொழுகையில் நிற்பேன், நான் அசர தொழுக போகிறேன் நீயத்து 4 ரக்கா தொழுதாலுமே தொழுகை நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் கப்படாது? நீயத்து சரியில்லை. நீயத்து லுஹருக்கானதுக்கு அசருக்கானது இருக்குது, லுஹருக்கானது இல்லை. ஆக நீயத்து நமக்கு 8வது நிபந்தனையாக. அண்ட் கடைசியாக சொல்லப்படும் நம்முடைய மறைக்கப்பட வேண்டிய அங்கங்கள், அவுராவை மறைச்சி இருக்கிறது. மறைக்கப்பட வேண்டிய அங்கங்களை மறைச்சிருக்கணும்.
நம்ம வார்த்தையில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடை நாகரிகம் அதை பேணி இருக்கணும். தொழுகையில் எந்தெந்த அங்கங்கள் மறைஞ்சிருக்கணும் நபி சொல்லி கொடுத்தாங்களோ, குறிப்பாக தொழுகையில் அந்தந்த அங்கங்கள் கண்டிப்பாக மறைஞ்சிருக்கணும். இதில் ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு ஒரு சில இந்த இடத்துல மட்டும் நபி நமக்கு சில வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆண்களுடைய கண்டிப்பாக மறைக்கப்பட வேண்டிய அங்கங்கள் இதுன்ற மாதிரியும், பெண்களுக்கு இதுன்ற மாதிரி நபி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆண்களுக்கு என்ன தெரியுமா, தொப்புள்ளிருந்து முழங்கால் வரைக்கும் எப்பவுமே பேணக்கூடிய அவுராக்கல்ல தொழுகையில் மாஷா அல்லாஹ் அஹ்சன், நம்முடைய தோல் புஜங்கள் இருக்குல்ல, தோல் புஜங்களும் தொழுகை நேரத்தில் மறைக்கப்பட வேண்டியது ஆண்களுக்கு. அதனால ஸ்லீவ்லெஸ் போட்டு தொழுதா தொழுகை ஆகாது. கட் பனியன் போடுறோம், டிஷர்ட் போடுறோம், தொழுகிறோம், அதில் தொழுகை அல்ஹம்துலில்லாஹ். இல்லை டவல் இருக்கு போய் தொழுகிறோம், பிரச்சனை இல்லை. போர்வருக்கு போய் தொழுகிறோம், தோல் புஜங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி தொழுகையில் ஆண்களுக்கு கூடாது. ஒரு சில இடங்களில் தொழுகை துணியே இல்லாத சஹாபாக்கள் துணியே இல்லாமல் நிர்வாணமாக தொழுதுருக்காங்க. அது அந்த நிர்பந்திக்கப்பட்ட நேரமாக இருந்துச்சு, அந்த நேரத்தில் மட்டும் அது அனுமதிக்கப்பட்டது. பொதுவாக பார்க்கும் பொழுது தோல் புஜங்கள் மறைக்கப்பட்டிருக்கணும், அதே போல் நம்முடைய முழங்கால் வரைக்கும் மறைக்கப்பட்டிருக்கணும் ஆண்களுக்கு. பெண்களுக்கு என்ன அப்படின்னா நபி சொல்லுவாங்க, முழுக்க முழுக்க உடல் மறைக்கப்பட்டிருக்கணும், முழுக்க முழுக்க உடல் மறைக்கப்பட்டிருக்கணும். அதில் கால் இருக்குல்ல, அந்த கரண்டை காலுக்கு மேலே வரைக்கும் ஆண்கள் எப்பவுமே துணி போட்டிருக்கணும். கரண்டை காலுக்கு மேலே தான் துணி இருக்கணும் ஆண்களுக்கு. பெண்களுக்கு நபி சொல்லுவாங்க கால்களை மறைக்கிற அளவுக்கு இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஆனால் சீக்கிரம் மாதிரி இருக்கக்கூடாது. நான் முதல்ல போகிறோம் பின்னாடி இடத்த பெருக்கிட்டே வர மாதிரி துணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு சீக்கிரம் மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் முழுக்க முழுக்க கால்களை மறைச்சாலும் பெண்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் ஆண்களுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனை. நபி சொன்னாங்க, எந்த ஆணுடைய உடை கரண்டை காலுக்கு கீழே இருக்குமோ நரகத்துக்கு போவான். நவுதுபில்லா. வெறும் உடை சம்பந்தமாக நபி சொல்லி கொடுத்தாங்க நரகத்துக்கு போவான். எந்த ஆணுடைய உடை கரண்டை காலுக்கு கீழே, எந்த காரணமாக வேணா இருக்கட்டும், ஆஃபீஸில் இப்படி இருக்க சொல்கிறாங்க, இங்கே இப்படி இருக்க சொல்கிறாங்க, பழகி போயிடுச்சு, எந்த காரணமாக இருக்கட்டும், நபி சொன்னாங்க அவன் நரகத்துக்கு போவான். எந்த அளவுக்கு அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு தன்னுடைய கடைசி காலம் ரூஹ் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் வலி அதிகமாக கொடுக்குது. அந்த நேரத்தில் நலம் விசாரிக்க ஒரு மக்களாக வராங்க, அதில் ஒருத்தர் வராங்க, நலம் விசாரிச்சுட்டு போகிறாரு உமர் அவங்கள. கடைசி காலகட்டத்தில் அவங்க காலை பார்க்குறாங்க, துணி கொஞ்சம் கரண்டை காலுக்கு கீழே இருக்குது. உடனே அந்த வலியை கூட பொருட்படுத்தாமல் அந்த இடத்துல கூப்பிட்டு சொன்னாங்க, எபன் ஆஹி, சகோதரி மகனே இங்கே வாங்க, உங்கள் உடைய உங்கள் உடையை நீங்கள் தூக்கிக்கோங்க. எந்த நிலைமையில் உயிர் போய்கிட்டு இருக்கு, அங்கே சொன்ன உடையை தூக்கிக்கோங்க. இதுதான் அவங்களுடைய தக்குவா வெளிப்படுத்தும், அல்லாஹ்வுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் உடையுடைய நாகரிகத்தை நீங்கள் பேணுற மாதிரி இருக்கும். ஆக ஆண்களுக்கு அந்த ஆடை கரண்டை காலுக்கு மேலே தான் இருக்கணும், எப்பவுமே கீழே வர்றதுக்கு போடுறதுக்கு அனுமதி ஆண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அனுமதி இருக்கு. இந்த மாதிரி இந்த ஒரு சில இடங்களில் ஆண்கள் பெண்களுடைய இட வேறுபாடுகள் கொஞ்சம் மாறுமே தவிர எந்த சட்டம் ஆண்களுக்கு இருக்கோ அதே தான் பெண்களுக்கும், எந்த ஒரு மாற்றப்பட்ட சட்டங்கள் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் இந்த ஆடை எப்படி மாறப்படுது, அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் மட்டும் சின்ன வித்தியாசங்கள் பார்க்க முடியும். இப்படி இந்த 9 நிபந்தனைகள் பொதுவாக தொழுகைக்காக இருக்கு. அடுத்து அப்படியே சீக்கிரமாக பார்த்து முடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ முதல்ல தொழுகைக்காக வேண்டி நிற்போமா, கியாமில் இருப்போம். நிற்கிறத பொதுவாக சொல்லுவாங்க கியாம். கியாம்னா நிற்கிறது, இகாமத்து ஸலா தொழுகை நிலைநாட்டுறது, தொழுகைக்காக நிற்கிறதுக்கு தான் கியாம் அப்படின்னு சொல்லுவோம். கியாம் இருக்கும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய முறைகள் எல்லாமே ஒரு மனிதன் தனியாக தொழுகும் பொழுது இப்படி பேணணும். ஜமாத்தாக இருக்கும் பொழுது இதில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். தனியாக நிற்கும் பொழுது நாம் தொழுகை இந்த அளவுக்கு விசாலமாக இருக்கலாம், ஜமாத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் சுருக்கிக்கணும். இது இங்கே நம்ம தொழுகும் பொழுது நிற்கும் பொழுது நேராக கிபிலா பார்த்து நிற்கணும். ஒன்று, நம்முடைய கால்களை முதல்ல சரியாக வைக்கணும். இந்த தனியாக நிற்கும் பொழுதும் தொழுகை கால்கள் சம்பந்தமாக சரியாகிட்டோம் அப்படின்னா ஜமாத்துலேயும் நமக்கு இந்த பிரச்சனை இருக்காது. பொதுவாக ஜமாத்தில் மக்கள் சேர்ந்து நிற்பாங்கல்ல, இப்போ அந்த சுண்ணாவையே பார்க்க முடியறதில்லை அதிகமாக. என்னதான் மைக்கில் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நான் இப்படி தான் நிற்பன்ற மக்கள் நிற்கிறாங்க, நல்லா பாதுகாக்கணும். இப்படி தொழுகைக்காக சேர்ந்து நிற்கும் பொழுது நபியுடைய வார்த்தைகள் ஹதீஸ்களில் பார்க்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப ரேர். கால்களை சேர்த்து நிற்கிற மாதிரி நபியுடைய ஹதீஸ்கள் நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப ரேர். ஆனால் சஹாபாக்கள் சம்பந்தமாக நிறைய அசர்களை பார்க்கலாம். சஹாபாக்கள் வணக்க வழிபாடு சம்பந்தமாக ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நபி சொல்லி கொடுக்காத ஒன்றா இருக்காது. அவங்க எது சொல்லி கொடுத்தாலும் அமல் ரீதியாக அது நபி சொல்லி கொடுத்த அம்சமாக மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் நிறைய சரஃப் மகள் சொல்லி கொடுப்பாங்க, கால்களை சேர்த்து நிற்கணும்.
கால்களை நிற்கும் பொழுது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, விரல்களை மட்டும் ஒட்டிப்பாங்க, அந்த பின்புறங்கள் இருக்குல்ல குதி கால்கள், அதுக்கு மத்தியில் கேப் இருக்கும். பொதுவாக புரிஞ்சுக்கணும்னா காலை இந்த வி ஷேப்பில் வச்சுப்பாங்க. இந்த வி ஷேப்பில் வைக்கிறதுனால நம்முடைய கால் சேராது, இப்படி இருக்கும். கால்களை எப்போ நம்ம 2 லைன் மாதிரி அந்த ஹெச்சுக்கு போடுவோம்ல, 2 லைன் மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சோம்னா பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கும் அதே போல் வந்து கால்கள் இணைக்க வாய்ப்பு இருக்கும். கால்கள் சரி பண்ணும் பொழுதும் கூட நேருக்கூடாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி சாஞ்சு நிற்கிறது சிறந்த முறை கிடையாது. ஆக கியாமில் நிற்கும் பொழுது கிபிலாக முன்னோக்கி இருக்கணும். முதல்ல அந்த நீயத்தெல்லாம் கண்டிப்பாக இருந்தாகணும். பிறகு நாம் தக்பீர் தஹரீமா, முதல் தக்பீர் நுழைவோம்ல, முதல் தக்பீர்னாலே அல்லாஹ் அக்பர் சொல்கிறது தான், கைகளை கட்டுறது கிடையாது. சரி, அல்லாஹ் அக்பர் எந்த அளவுக்கு சொல்லணும், எப்படி சொல்லணும்? நபி சொல்லி கொடுத்துருக்காங்க, நபியுடைய சஹாபாக்கள் பார்த்து சொல்லி கொடுத்துருக்காங்க, நபியும் சொல்லி கொடுத்த ஹதீஸ்கள் நமக்கு இருக்குது. கைகள் நபி என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தோல் பூஜ்ஜங்கள் அளவுக்கு உயர்த்துவாங்க. கைகளை தோல் பூஜ்ஜங்கள் இருக்குல்ல, தோல் பூஜ்ஜங்கள் அளவுக்கு உயர்த்துவாங்க. ஷோல்டர் வரைக்கும், தோல் பூஜ்ஜங்கள் வரைக்கும் உயர்த்துவாங்க. உயர்த்தும் பொழுது கிபிலாவை பார்த்த மாதிரி 2 உள்ளங்கைகள் இருக்கும். கிபிலாவை பார்த்த மாதிரி உள்ளங்கைகள் இருக்கும். இன்னொரு ஹதீஸில் பார்க்க முடியும், நபி தொழுகைக்காக வேண்டி கையை உயர்த்துவாங்க, காது வரைக்கும் உயர்த்துவாங்க. ஹதீஸ் 2 மாதிரியும் இருக்குது. தோல் புஜங்கள் வரைக்கும் உயர்த்துறதுலையும் ஹதீஸ் இருக்குது, காது வரைக்கும் கொண்டு போய் உயர்த்து ஹதீஸ் இருக்குது. ஹது மன்கி பை ஹிதா உதினை, அதோட ஹதீஸுடைய வார்த்தைகள் நமக்கு இருக்குது. தோல் புஜங்கள் ஷோல்டர் வரைக்கும் உயர்த்திருக்காங்க. இன்னும் ஹதீஸ்களில் காது வரைக்கும் மேல் நோக்கி கைகளை கொண்டு போயிருக்காங்க. காதுகளில் தொட்டு பெல் அடிக்கிற மாதிரி நம்ம பொதுவாக பார்க்க முடியாது. ஏன் சொல்கிறோன்னா சிரிக்கிறதுக்காக கிடையாது, மக்கள் இதை அமலாக பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இது அமலாக பேண்டது கிடையாது. சரி, அப்போ கைகளை உயர்த்து சம்பந்தமாக 2 இருக்குது, தோல் புஜங்கள் வரைக்கும் காது வரைக்கும். அடுத்து உயர்த்தின கைகளை கட்டணும்ல, உயர்த்தி அப்படியே சும்மா கீழே விட்டுற முடியாது. இன்றைக்கி அப்படியே மக்கள் தொழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு இமாம் மாலிக் சம்பந்தமாக வரும், இன்னும் பெரிய ஆலிமுல் சம்பந்தமாக வரும். தொழுகுவாங்க, நீண்ட நேரம் தொழுகுவாங்க, கைகளை பிடிச்சி கைகள் கொஞ்சம் மறுத்து போயிடும். அதுக்காக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கையை தொங்க விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி நீண்ட தொழுகை நீங்கள் தொழுதாலும் கூட கைகள் வலிக்குது, இன்னும் ஓதிக்கிட்டு இருக்கோம், கைகளை கொஞ்ச நேரத்துக்கு தொங்க போட்டு ஓதலாம், அனுமதி இருக்குது. அதுக்கப்புறம் கைகளை கட்டிக்கலாம். அந்த தொங்க போட்டு ஓதுற அந்த நேரத்தில் ஒரு மக்கள் பார்த்துருப்பாங்க போல, அவங்க எப்போ தொழுதாலுமே அல்லாஹ் அக்பர் சொல்லி கைகளை இறக்கிடுவாங்க கீழே. அப்படிதான் தொழுகையே நடந்துக்கிட்டு இருக்கும். அதுவும் சரியான முறை கிடையாது. அப்போ உயர்த்தின கைகளை கட்டணும். எப்படி கட்டணும்? நெஞ்சின் மேலே கட்டணும். நெஞ்சு இருக்கா, நெஞ்சின் மேலே கட்டுற மாதிரி ஹதீஸ் இருக்குது. அதே போல் இன்னும் ஹதீஸும் இருக்குது, நபி வயிற்று பகுதியில் கட்டினாங்க. நபி வயிற்று பகுதியில் கட்டின மாதிரியும் ஹதீஸ் இருக்குது. இன்னும் ஒரு சில அறிவிப்புகளுடைய உதவி எடுத்துக்கணும் அப்படின்னா தொப்புளுக்கு மேலே கட்டின மாதிரி ஹதீஸ்களும் பார்க்க முடியும். ஆக இந்த வயிற்று பகுதியில் கை கட்டுறது, தொப்புளுக்கு மேலே கட்டுறது பிதஅத்துன்னு சொல்கிறது நிப்பாட்டிக்கணும். அவங்க எந்த அடிப்படையில் பண்ணுறாங்க அதை முதல்ல புரிஞ்சிக்கணும். ஹதீஸ் இருக்கா, அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது, பண்ணியிருக்காங்க. சஹாபாக்கள் ரீதியாக பார்க்கும் பொழுதும் இந்த அமல்கள் அங்கங்கே பார்க்க முடியும். ஆனால் சிறந்தது எதுனா நபி அதிகமாக பண்ணது, நபி அதிகமாக பண்ண செயல் சிறந்தது. நபி அதிகமாக தொழுவாங்க நெஞ்சின் மீது கை வச்சு, அதனால நாம் அதிகமாக அப்படி சொல்லுவோம். ஒரு சில தொழுகைகள் நாம் கீழே கை கட்டுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் தப்பும் கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் கைகளை எங்கே பிடிக்கணும், எந்த இடத்துல தொடணும், இது சம்பந்தமாக ஹதீஸ்கள் நமக்கு விசாலமாக இருக்குது. ஒரு சில ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது நபியுடைய இந்த என்ன சொல்லுவாங்க, உள்ளங்கை சொல்லுவோம்ல, உள்ளங்கைக்கு பின்னாடி இருக்கும்ல, அங்கே பிடிச்ச மாதிரியும் அங்கே கைகளை கட்டின மாதிரியும் ஹதீஸை பார்க்க முடியும். இன்னொன்று அதுத், இந்த மணிக்கட்டிலேருந்து எல்போ வரைக்கும் நடுவு பகுதி இருக்குல்ல, இதை சொல்லுவாங்க அதுத், அது வரைக்கும் கை வச்ச மாதிரி ஹதீஸ் இருக்குது. இன்னும் ஹதீஸை பார்க்கும் பொழுது நபி கைகளை முழுசாக பிடிச்சாங்க அப்படின்ற ஹதீஸும் இருக்குது. இப்படி 3 செயலில் பண்ணாலுமே நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அனுமதிக்கப்பட்டது. அதில் எந்த ஒரு பிழையும் நமக்கு இல்லை. எப்படி பிடிக்கணும், எங்கே கை வைக்கணும் பார்த்தாச்சு, என்ன பண்ணணும், விரல்களை வச்சு. நபியுடைய ஹதீஸ் இருக்கும், நபி தன்னுடைய ரைட் ஹேண்டை வச்சு லெஃப்ட் ஹேண்டை பிடிப்பாங்க. சில பேர் சொல்லி கொடுப்பாங்கல்ல, 3 விரல் தான் இங்கே இருக்கணும், 2 விரலில் பிடிக்கணும். அப்படி இல்லாமல் நபி ரைட் ஹேண்டை வச்சு லெஃப்ட் ஹேண்டை பிடிப்பாங்க. அது நீங்கள் நார்மலாக எப்படி பிடிக்கிறீங்களோ உங்கள் இஷ்டம், லகுமுல் ஹியார், உங்கள் விருப்பம் அது. அதை நீங்கள் இப்படி தான் பிடிக்கணும், இந்த விரல்கள் மேலே இருக்கணும், 3 விரல்கள் கீழே 2 கீழே, அப்படிலாம் பொதுவாக நபி ஹதீஸ்களில் பார்க்க முடியாது. இப்போ இந்த ரைட் ஹேண்டை வச்சு லெஃப்ட் ஹேண்டை பிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டு நம்ம உடம்பை தொட்டுக்கிட்டு இருக்கோம், லெஃப்ட் ஹேண்டுக்கு மேலே நம்முடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டுக்கு மேலே இருக்கும். அதை நீங்கள் இங்கே பிடிச்சாலும் சரி, சும்மா வச்சாலும் சரி, இல்லை இங்கே பிடிச்சாலும் சரி, இல்லை முழுக்க கைகளை பிடிச்சாலும் சரி,
நமக்கு அது அல்ஹம்துலில்லாஹ் அனுமதிக்கப்பட்ட விஷயமாக பார்க்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து முதல்ல அல்லாஹ் அக்பர் சொன்னதுக்கு பிறகு நபியுடைய பழக்கம் எப்பவுமே இஸ்திஃப்தா, அந்த தொழுகையை ஆரம்பிக்கிறதுக்கான துவா இருக்கும். தொழுகையை ஆரம்பிக்கிறதுக்கான துவா இஸ்திஃப்தாஹியான்னு சொல்லுவாங்க. இஸ்திஃப்தானாலே ஆரம்பம், தொழுகையுடைய திறப்பு இந்த துவாவை கொண்டு. அதில் நிறைய துவாக்கள் நபி சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு தெரிஞ்சு அல்லாஹ் பாயித் பைனி மட்டும்தான் ஓதணும், சுபானக்கெல்லாம் ஓதனா நீ பிதாயத்து பண்ணுற மாதிரிலாம் நிப்பாட்டிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கிறோன்றது கிடையாது. விசாலமான விஷயங்கள். அல்லாஹ் பாயித் பைனி இருக்குது, சுபானக்கெல்லாம் சனா இருக்குது. இன்னும் நிறைய துவாக்கள் இஸ்திஃப்தாஹ் நபி ஓதுவாங்க. நம்ம ருக்குக்கு பிறகு ஓதுவோம்ல, ஹம்தன் கசீரன் ஓதுவோம்ல, அந்த துவாவை நபி ஹதீஸில் பார்க்கும்போது நபி இஸ்திஃப்தாஹ் ஓதுவாங்க. இப்படி தொழுகை ஆரம்பிக்கிற துவாக்கள் நிறைய இருக்குது. அந்த விஷயங்களை துவாக்களை தெரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பு கிடைச்சா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அப்போ இந்த தொழுகைக்கு இதை ஓதுறன்ற மாதிரி மாற்றி ஓதிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் ஓதுறது மட்டும்தான் சரி, நீ ஓது தப்புன்னு கிடையாது. ஹதீஸ் அடிப்படையில், சஹீஹான ஹதீஸ் அடிப்படையில் எது ஓதுனாலும் சரி. அல்ஹம்துலில்லாஹ். வாய்ப்பு இருக்கா எல்லாத்தையும் உட்காந்து ஓதுங்க, நின்று ஓதுங்க, பிரச்சனை கிடையாது இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த இஸ்திஃப்தாஹுக்கு பிறகு நம்ம சூரா ஃபாத்திஹா அவுது பில்லா பிஸ்மில்லா சொல்லுவோம். அவுது பில்லா பிஸ்மில்லா தேவையான ஒன்று. குர்ஆனை ஓதும் அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒழுக்கத்தில் ஒன்று. அவுது பில்லா ஓதுனா உங்களுக்கு அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கிடைக்கும் ஷைத்தானை விட்டு. பிஸ்மில்லா சொல்கிறது அல்லாஹுடைய பரக்கத்துகள் நாடி நம்ம சொல்லுவோம். அப்போ அவுது பில்லா பிஸ்மில்லா ஓதிக்கலாம். சூரா ஃபாத்திஹா கண்டிப்பாக இருக்கணும். சூரா ஃபாத்திஹா இல்லாமல் நம்முடைய தொழுகை எந்த ஒரு ரக்காத்தும் இருக்கக்கூடாது. ஜமாத்தா தொழுகிறோம், இமாம் ருக்கூவில் இருப்பாங்க, நான் ருக்கூவில் வந்து சேர்றேன், அந்த நேரத்தில் மட்டும் ஃபாத்திஹா ஓத மாட்டோம். இமாம் இருப்பாங்க சஜிதாவில், நான் வந்து சேர்றேன் சஜிதாவில், அங்கே ஃபாத்திஹா ஓத மாட்டோம். இமாம் கியாமில் இருக்காங்க, இல்லை நான் தனியாக கியாமில் இருக்கிறேன், அப்போ அந்த கியாமில் கண்டிப்பாக சூரா ஃபாத்திஹா இல்லாமல் இருக்கக்கூடாது. சூரா ஃபாத்திஹா கண்டிப்பாக தேவை. நபி சொல்லி கொடுப்பாங்க, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். குர்ஆனுடைய ஆரம்ப சூறாவான சூரா ஃபாத்திஹாவை ஓதப்படாத தொழுகையே கிடையாது. நபி சொல்லி கொடுத்தாங்க ஃபாத்திஹா கண்டிப்பாக இருக்கணும், ஃபாத்திஹா இல்லாமல் அந்த ரக்காத் முடியக்கூடாது. அடுத்து சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்ச சூறாக்களை ஓதிக்கலாம். சின்ன சூறாவாக இருக்கட்டும், பெரிய சூறாவாக இருக்கட்டும். சூறா முழுக்க முழுமையாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் ஓதாலும் சரி, இல்லை ஒரு சில வசனங்கள் ஓதினாலும் சரி. சூரா இஹ்லாஸ் ஓதுவோம், முழுமையாக முடிச்சிருவோம். பக்ரா முழுமையாக முடிக்க முடியாது இல்லை. நபி தொழுதுருப்பாங்க, சஹாபாக்கள் தொழுதுருப்பாங்க, அந்த அளவுக்கு மக்கள் இல்லை மாஷா அல்லாஹ், அதிகமாக பார்க்க முடியாது. இப்போ கேட்டோம்ல, ஒரு தொழுகை ஒரு ரக்காத் நபியுடைய தொழுகை சூரா பக்ரா, நிசா, ஆலு இம்ரான் 5 கல்ஜி வரைக்கும் ஓதுவாங்க ஒரு ரக்காத்தில். நம்மளால் யோசிச்சும் பார்க்க முடியாது. இஷா தொழுகை 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆனாலும் என்ன செட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க பேடி மக்கள். இஷா தொழுகையில் ஒரு கால் அவருக்கு மேலே போனாலும் என்ன இவ்வளோ நேரம் தொழு வைக்கிறீங்க, வேலை இல்லையா எங்களுக்கு, ஃபஜர் வரக்கூடாதா? அஜீப். இப்படி தொழுகையை அதிகமாக நீட்டி தரக்கூடிய விருப்பம் இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு அந்த ஆரம்பிக்கப்பட்ட சூறா முடிக்கிறோன்ற நிபந்தனை கிடையாது. 4 ஆயத்து ஓதுறீங்களா போதுமானது, சின்ன சூறாக்கள் ஓதுறீங்களா முழுக்க ஓதுங்க, உங்கள் இஷ்டம். அல்ஹம்துலில்லாஹ். இதில் நமக்கு அதற்கான வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. துணை சூறா ஓதும்போது சூரா ஃபாத்திஹாவை சுருக்கிறதுக்கு அனுமதி இல்லை. சூரா ஃபாத்திஹாவை நான் 3 ஆயத்து ஓதிக்கிறேன் போதும், சூரா ஃபாத்திஹாவை சுருக்க அனுமதி இல்லை. எப்போ சுருக்கலாம்? சுருக்கக்கூடாது. ஜமாத்தில் இருப்போம், இமாம் தொழுதுகிட்டு இருப்பாங்க, நம்ம பின்னாடி அல்லாஹ் அக்பர்னு கையை உயர்த்தி கை கட்டிடுவோம். அப்போ நேரம் இருக்கும், நேராக ஃபாத்திஹா ஆரம்பிச்சிருவோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் இவங்க ருக்கு போயிடுவாங்க. நம்ம சூரா ஃபாத்திஹா முடித்த பிறகு தான் போகணுன்ட்டு கிடையாது. இமாம் போயிட்டாங்களா எப்படி வேணால் நீங்கள் ஓதுங்க, ருக்குக்கு போயிடணும். நீங்கள் எந்த ஆயத்துனா இருங்க, ருக்குக்கு போயிடணும். சூரா ஃபாத்திஹா நான் முழுமையாக ஒன்று ஒரு ஆயத்தான் இருக்க முடிச்சிடுறேன். ஜமாத்தில் இருக்கீங்க, இமாமுக்கு பின்னாடி இருக்கிறீங்க, இமாம் பண்ணுறது பண்ணணும். அந்த நேரத்தில் உங்களுக்கு நேரம் இல்லாத பொழுதுல நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஃபாத்திஹாவை எவ்வளோ ஓதுன்னு பாட்டிக்கலாம். மற்றபடி துணை சூறாக்கள் நம்ம விருப்பமானது. அடுத்து இருக்குது ருக்கு பண்ணும் பொழுது. ருக்கு பண்ணும் பொழுது நபியுடைய பரவலான ஒழுக்கம் கைகளை உயர்த்துவாங்க. கைகளை உயர்த்தாத மாதிரி ஹதீஸ்களும் இருக்குது. அதைத்தான் நம்ம சொல்லுவோம் ரஃபுல் யதைன், கைகளை 2 கைகளை உயர்த்துறது. எப்படி உயர்த்துறது? ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, எப்படி தக்பீர் தஹரீமா சொல்லும் பொழுது கைகளை தன்மைகளை கொண்டு உயர்த்தணுமோ அதே தன்மைகள் தான் எப்போ கையை உயர்த்தினாலும் இருக்கணும். மக்கள் இன்னைக்கு வித்தியாசமாக பண்ணுவாங்க. விரல்களை மூடிப்பாங்க இப்படின்வாங்க, கைகள் எப்படியோ இருக்கும் இப்படின்வாங்க, காதை மூடுறமா இப்படின்வாங்க. எந்த தன்மைகளை கொண்டு நாம் தக்பீர் தஹரீமாதும் பொழுது கைகளை உயர்த்துவோமோ அந்த தன்மைகளை கொண்டு நாம் பார்த்துக்கிறோம் எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ். கைகளை உயர்த்துற மாதிரி நமக்கு ஹதீஸ்கள் இருக்குது. நபி அழகாக சொல்லி கொடுப்பாங்க, தொழுகையில் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு செய்கைக்கும் நன்மைகள் கிடைக்கும். தொழுகையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளுக்கு நன்மை, ஒவ்வொரு செயல்களுக்கு 10 நன்மை. இந்த ஹதீஸுகளை இந்த ஹதீஸை குறிப்பாக எடுத்து வச்சு இமாம் அல்பானி அலைஹிஸ்ஸலாம் அழகாக சொல்லுவாங்க,
தொழுகும் பொழுது ரஃபுல் பண்ணுறீங்கல்ல, அந்த பழக்கத்தை அதிகமாக நீங்கள் பழகிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ரஃபுல் பண்ணும் பொழுது உங்கள் 10 விரல்கள் உயர்த்தப்படுது, அசைக்கப்படுது. இந்த 10 விரல்கள் சம்பந்தமாக உங்களுக்கு கூலி கிடைக்கும், நன்மை கிடைக்கும். அதே போல் லாஸ்ட் தஷஹூதில், நடு தஷஹூதில் உட்காரும் பொழுதும் நீங்கள் விரல்களை உயர்த்துவீங்கல்ல, அப்போ கொஞ்சமாக அசைக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. உங்கள் இஷ்டம் அசைக்காமல் இருக்கிறது, அதை பற்றி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி அசைக்கிறதுனாலையும் ஒவ்வொரு அசைவுகளுக்கு நன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஹதீஸ் அடிப்படையில் ஷேக் பேசுவாங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்படி கைகளை உயர்த்திட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ருக்குவுக்கு போவாங்க. கியாமில் இருந்தோம் இஸ்திஃப்தா ஆரம்ப துவா ஓதப்பட்டுச்சு, சூரா ஃபாத்திஹா துணை சூரா நமக்கு எவ்வளோ தெரிஞ்சதோ அவ்வளவு. பிறகு ருக்கு போகும் பொழுது அல்லாஹ் அக்பரும் கையை உயர்த்துவோம், 2 கைகளையும் ருக்கு போவோம். ருக்குவுக்கு போகும் பொழுது ருக்குவுடைய தன்மைகள் நபி சொல்லி கொடுப்பாங்க. 2 கைகள் இருக்குல்ல, விரல்களை கொஞ்சம் விரித்து விசாலமாக்கி முட்டியை கிராப் பண்ணுங்க, பிடிங்க. முட்டி மேலே கை வைங்க நபி சொல்லலை, முட்டியை பிடிங்கன்னு சொன்னாங்க. உங்கள் காலுடைய முழங்கால் முட்டி இருக்கும்ல, அதை பிடிச்சு நில்லுங்க. அந்த சமயத்தில் பேணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, முதுகும் தலையும் சமமாக இருக்கணும். பொதுவாக இருப்போம், குனியும் பொழுது முதுகும் தலையும் ஒரே லெவலில் இருக்கிறது ரொம்ப சிறந்தது. சில மக்கள் முதுகை எங்கேயோ இப்படி தான் இருக்கும், லைட்டாக சாஞ்சிருப்பாங்க, தலையை மட்டும் இறக்கிடுவாங்க ருக்கு பண்ணுறேன். இன்னும் சில மக்கள் உடம்பை முழுமையாக சாய்ச்சிருவாங்க, கரெக்டாக தலையை ரொம்ப குனிஞ்சிருவாங்க. அப்படியும் இல்லாமல் நமக்கு சரியாக ஈக்குவலாக உடம்பு கால் எப்படி நிற்கிதோ அப்படியே உடம்பு முதுகையும் தலையையும் கொஞ்சம் சரிசமமாக ஆக்குற மாதிரி 90 டிகிரியில் பார்க்கும் பொழுது அப்படி இன்ஷா அல்லாஹ் சாட்சிக்கிறேன். இது அந்த நேரத்தில் ஓதப்படக்கூடிய துவாக்கள் அதுவும் நிறைய இருக்குது. இன்றைக்கி நமக்கு ருக்குவில் ஓதக்கூடிய துவானாலே அதிகமாக தெரிஞ்சது சுப்ஹான ரப்பியல் அதீம், இது தெரியும். இது இல்லாத துவாக்கள் நிறைய இருக்குது. இது இல்லாத ருக்குவில் அது மட்டும் நபி ஓதாங்கிட்ட கிடையாது, அது இல்லாத நிறைய துவாக்கள் நபி ஓதி கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் தெரியுமா? சுப்புஹுன் குத்தூசுன் ரபுல் மலாஇக்கத்தி வர்ரூஹ், வேற சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக் அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, வேற அவ்வளோதான் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், இந்த அளவுக்கு நமக்கு திக்ருகளில் ஈடுபாடு இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான். இன்னும் ஒரு சில துவாக்கள் நபி ஓதி இருக்காங்க, அந்த துவாக்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அங்கங்கே ஒன்று இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தினா ஓதிக்கிறேன். இந்த ருக்குவுடைய முழுக்க முடிஞ்ச பிறகு அங்கிருந்து எழுந்திருப்போமா, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லி எழுந்திருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அதே போல் பொறுமையாக தொழுகை முழுக்க பொறுமையாக இருக்கணும், அடித்து உழுவக்கூடாது. நபி சொல்லுவாங்க, தொழுகையை திருடக்கூடிய மக்கள் இருப்பாங்க, அவன் தான் இருக்கிறதுலே மோசமான திருடன், தொழுகையை திருடக்கூடியவன். நபி கிட்ட கேட்பாங்க, தொழுகை எப்படி திருட முடியும் அல்லாஹ்வின் நபியே? அப்போ நபி சொல்லுவாங்க, அவன் குருவி போல தொழுகுவான். குருவிகளை சாப்பாடு கொத்தோம்ல, அந்த குருவிகள் கொத்தது போல தொழுகை இருக்கும். முறையான ருக்கு இருக்காது, முறையான சஜிதா இருக்காது, அவசரமாக அடித்து விழுந்துட்டு வருவாங்க. 2 நிமிஷம் இருக்கும், 4 ரக்காத் முடிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு அடித்து விழக்கூடிய தொழுகை நபி சொன்னாங்க, இது தொழுகையை திருடுறது. இப்படி தொழுகிறது நமக்கு நன்மையை கொடுக்காது. தொழுகையை இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக தொழுகணும். எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும், நமக்கு மனசில் அந்த சுக்கூன் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கணும். ஸ்பீடாக பண்ணும் பொழுது அடிச்சுக்கும் படப்படப்படன்ட்டுல இதையும் நம்ம ஓடிட்டு நிற்கிறோம்னா சவுண்டு நம்ம சவுண்டு கேட்கும், இதயம் துடிக்கிறது. அந்த அளவுக்கு படப்படப்படன்னு பண்ணக்கூடாது. எவ்வளோ முடியுமோ நமக்கு அந்த நிம்மதி பெறக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு ருக்குனும் இருக்கணும், ஒவ்வொரு அசைவுலையும் நமக்கு அந்த நிம்மதி இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படியே ருக்கு போவும், ருக்குவில் குறைஞ்சது 3 வாட்டி திக்ர் பண்ணணும். அதிகமாக உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணால் பண்ணலாம். குறைஞ்சது 3 வாட்டி ஓதுறது ரொம்ப சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். அதை விட குறைக்கணும்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒன்றும் வெட்டி முறுக்கி வேறு இருக்க போகிறது கிடையாது. இந்த 3 வாட்டி சுப்ஹான ரப்பியல் அஸீம் ஓத முடிக்கலன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒன்றும் பெருசாக உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த போகிறதும் கிடையாது. அங்கே ஏன் நிற்போம், சமி அல்லாஹு ஹமீதா. அங்கேயும் நபி ஓதுவாங்க துவா, பொதுவாக இருக்கும் ரப்பனா லக்கல் ஹம்த். இன்னும் நிறைய துவாக்கள் இருக்குது. ஒரு சில ஹதீஸ்களில் பார்க்கலாம், ரப்பனா லக்கல் ஹம்துக்கு முன்னாடி அல்லாஹும்ம ஆட் பண்ணிப்பாங்க, அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த். அந்த கடைசியில் ஒரு சஹாபி தொழுகும் பொழுது ஓதுவாங்க, ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபி. நபி இதை கேட்டு அவங்கள பாராட்டுவாங்க, அவங்களுக்கு சிறப்புகளை சொல்லுவாங்க. இப்படி அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தைகள் நபி நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. ருக்குவிலிருந்து எழுந்திருச்ச பிறகு நபி அங்கேயும் மறுபடியும் கைகளை உயர்த்துவாங்க, ரஃபுலையும் பண்ணுவாங்க. இங்கே மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சஜிதாவுக்கு முன்னாடி நபி பண்ணாங்க, சஜிதாவுக்கு முன்னாடி கைகளை உயர்த்தினாங்க நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நபி சஜிதாவுக்கு முன்னாடி உயர்த்தலை, ருக்குவுக்கு பிறகு உயர்த்திருப்பாங்க. ருக்குவுக்கு முன்னாடி, ருக்குவிலேருந்து எழுந்திருச்ச பிறகு
சஜிதாவுக்கு முன்னாடினா புரியுதா? இப்போ ருக்குல நினைச்சு நிற்கிறோம், எல்லா துவாவும் ஓதி முடிச்ச பிறகு அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது கைகளை உயர்த்தினா அது சஜிதாவுக்காக பண்ணுறது. நபி சஜிதாவுக்காக பண்ணுற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. நபி ருக்குலேருந்து எழுந்திரிச்ச பிறகு கைகளை உயர்த்துவாங்க. நபியுடைய கைகளை உயர்த்து ருக்குவுக்கு முன்னாடி கபுலர் ருக்கு பாதர் ருக்குவுக்கு பிறகு. மற்றபடி சஜிதாவோடு ஒப்பிட்ட மாதிரி நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. சரி, அப்போ அங்கேருந்து சஜிதாவுக்கு போகணும். சஜிதாவுக்கு போன பிறகு நபி சொல்லுவாங்க, சஜிதா செய்ய ஒழுக்கங்கள் 7 எலும்பு பகுதிகளில் நீங்கள் சஜிதா பண்ணணும். உடம்புடைய 7 பாகங்கள் தரையில் மீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்கள் சஜிதா முறையாக இருக்கும். அதில் நபி அடையாளப்படுத்தி காமிப்பாங்க, கைகளை சைகை செஞ்சு காமிப்பாங்க. நெத்தி மூக்கு இருக்கா, நெத்தி மூக்கு ரெண்டுமே சேர்ந்து ஒரு எலும்புன்னு நபி சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று. 2 உள்ளங்கைகள், 2 காலுடைய முட்டிகள், 2 கால் விரல்கள் இல்லை. அப்போ இந்த மாதிரி முழுக்க முழுக்க இந்த 7 பகுதிகளை கொண்டு சஜிதா பண்ணணும். மற்றபடி எக்ஸ்ட்ராவாக நம்முடைய பகுதிகள் தரையில் படக்கூடாது. நபி சொல்லுவாங்க, நாய்கள் படுக்கிற மாதிரி படுக்காதீங்க. அதாவது எல்போக்களை கீழே தரையில் படுற மாதிரி சஜிதா பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் பார்க்க முடியும். நிறைய பெண்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க இதுதான் ஒழுக்கம்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க தொழுகும்போது நல்லா படுத்துக்கோங்கன்றாங்க. இது நபி தொழுகை ரீதியாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரித்து கொடுக்க நபி பொதுவாக சொன்னாங்க, சல்லு கமார் ஐத்துமுனி உசல்லி, நான் எப்படி தொழுகிறது நீங்கள் பார்த்தீங்களோ அப்படி தொழுவுங்க. நபி ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு பிரித்து கொடுக்கல. நபி பிரித்து கொடுத்த இடங்களில் வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க, ஆடைகளுடைய சுதந்திரங்கள் எப்படி இருக்கணும் அந்த நேரங்கள் நபி சொல்லியிருப்பாங்க. மற்றபடி நபி நீங்கள் இப்படி சஜிதா பண்ணுங்க, ருக்கு பண்ணும்பொழுது தலையை மட்டும் லைட்டாக சாட்சிக்கும் இப்படி நபி சொல்லி கொடுத்தது கிடையாது. இப்படி சஜிதா பண்ணும் பொழுது 7 பாகங்களை கொண்டு சஜிதா பண்ணணும். அதே போல் சஜிதா பண்ணக்கூடிய முறை இருக்குல்ல, நிப்போ கியாமில் சமி அல்லாஹூ லிமன் ஹமீதா, இங்கேருந்து அல்லாஹு அக்பர் அந்த கியாம்லேருந்து சுஜூதுக்கு போகிறோம்ல, அந்த நிலைகளில் 2 விதமான ஹதீஸ்கள் இருக்குது, ரெண்டுமே சரியானது. ஒன்று, நபி என்ன பண்ணுவாங்க, முதல்ல கால் முட்டிகள் இருக்குல்ல, கால் முட்டிகளை கீழே வைப்பாங்க, பிறகு கை வைப்பாங்க, பிறகு அந்த மூக்கு நெத்தி வைப்பாங்க. முதல்ல கால் முட்டி முதல்ல தரையில் படும். இன்னொரு ஹதீஸ் நபி சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் சஜிதா பண்ணும் பொழுது நீங்கள் ஒட்டகத்தை போல் சஜிதா உட்காராதீங்க, நீங்கள் முதல்ல கைகளை வைங்க, பிறகு கால் முட்டியை வைங்க, பிறகு நெத்தி மூக்க வைங்க. அப்போ முதல்ல தரையில் படுறது கைகளா கால் முட்டிகளா 2 சம்பந்தமாக நமக்கு ஹதீஸ் இருக்குது. எப்படி வேணால் அமல் பண்ணிக்கலாம். நபியுடைய செயல் நமக்கு எடுத்து காண்பிக்கும். நபி முதல்ல கால் முட்டிகளை கீழே வச்ச மாதிரி ஒரு ஹதீஸில், அதுக்கு பிறகு கை வச்சிருப்பாங்க. இங்கே நபி சொல்லக்கூடிய ஹதீஸ் நமக்கு இருக்குது. நபி சொன்னாங்க, நீங்கள் முதல்ல கைகளை கீழே வைங்க. இங்கே பேசிக்காக ஒன்று புரிஞ்சுக்கணும், ஃபிக்குடைய ஒரு நுணுக்கமும் கூட. நபியுடைய செயல், நபியுடைய சொல் ரெண்டும் இருக்கும். நபியுடைய செயல் இருக்கும், நபியுடைய சொல் இருக்கும். 2ல் சிறந்தது நபியுடைய சொல். செயல் ஒரு பக்கம், சொல் ஒரு பக்கம். அதில் சிறந்தது நபியுடைய சொல். ஏன் சொல்கிறோன்னா, ஒரு சில செயல்கள் நபிக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்துருப்பான். நபி நீங்கள் மட்டும் பண்ணணும். தஹஜ்ஜுத் நபி கடமையான தொழுகை போல சொல்லுவாங்க. எனக்கு 5 வேளை தொழுகைக்கு முன்னாடி தஹஜ்ஜுத் தான் முதல்ல கடமையாக்கப்பட்ட தொழுகை நபி சொல்லுவாங்க. இப்படி அந்த தஹஜ்ஜுத் நமக்கு கடமைக்கு நபி சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் விரும்புனா தொழுவுங்க. நபி சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு கடமையாக ஆகிரோன்ற பயம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் தொழுவைக்கு வர மாட்டேன் அப்பப்போ. நபியுடைய சொல்லும் செயலும் நமக்கு காண கிடைக்கும் பொழுது நபியுடைய சொல்லுக்கு அதிக பவர் இருக்குது. அதை நாம் எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் நபி சொன்னாங்க, முதல்ல கைகளை வைங்க, பிறகு கால்களை வைங்க. இதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, முதல்ல கால்களை வைக்கிற தப்புன்னு கிடையாது. 2 பக்கம் நம்ம ஹதீஸ் இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சிக்கலாம். சிறந்த கருத்தாக பல ஆலிம்கள் சொன்னது, முதல்ல கைகளை கீழே வச்சுட்டு சஜிதாவுக்கு போகணும். சஜிதாவில் இந்த திக்ர்கள் இருக்கணும். சஜிதாக்களுக்கு மத்தியில் சஜிதாவில் ஓதுறோம்ல, சஜிதாவில் ஓதுவோம் சுப்ஹான் ரப்பியல் அலா. இது இல்லாமல் ருக்குவில் என்னென்ன துவாக்கள் எல்லாம் நமக்கு இருக்குதோ அது எல்லாத்தையும் இங்கேயும் ஓதலாம். சுப்ஹான் ரப்பில் அலீம் ருக்குவோடு, சுப்ஹான் ரப்பில் அலா சஜிதாவோடு. இதை தவிர்த்து எந்தெந்த துவாக்கள் நபி ருக்குவில் ஓதுனாங்களோ, சுப்புஹன் குத்தூஸ் ரபுல் மலாயிகத்தி வர்றோம், அதே போல் என்னென்ன திக்ர்கள் நம்ம ருக்குவில் தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த திக்ர்கள் எல்லாமுமே சஜிதாலையும் ஓதலாம், அனுமதி இருக்குது. நபி ஓதி இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நபியுடைய ருக்கு சுஜூத் நீளமாக இருக்கும். வெறும் சுப்ஹானில் மட்டும் முடிஞ்சிடாது. மற்ற திக்ருகளில் நபியுடைய ருக்கு சுஜூத் இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். பிறகு இந்த சஜிதாவிலிருந்து எழுந்துச்சு அல்லாஹ் அக்பர் உட்காரோம்ல, அடுத்த சஜிதா போகிறதுக்கு அங்கேயுமே கொஞ்சம் நிம்மதி பெறக்கூடிய அளவுக்கு உட்காரணும். சஜிதாவில் நிம்மதியாக இருக்கணும். அங்கேருந்து அல்லாஹ் அக்பர் உட்காருவோம். அங்கேருந்து மறுபடியும் போவோம் சஜிதாவுக்கு, செகண்ட் சஜிதாவுக்கு. அப்பையும் நிம்மதி அடைஞ்ச பிறகு அடுத்த சஜிதாவுக்கு போகணும்.
சஜிதால இருக்கிறோம், எழுந்துச்சு உட்காந்தாச்சு, அங்கே ஓது எதுவுமே இல்லை, உடனே போயிடணும், அப்படி கிடையாது. நபி அந்த ஜல்சா இஸ்திராஹில் ஓதி இருக்காங்க, தவறுவாக இருந்திருக்காங்க. சுப்ஹான் அல்லாஹ். நபி அங்கே நபியுடைய வார்த்தைகள் பார்க்கலாம், ரப்பி ஃபிர்லி அல்லாஹ் மஃபிர்லி வார்த்தைகளை பார்க்க முடியும். இன்னும் நீண்ட துவா ஓதி இருப்பாங்க, அல்லாஹ் மஃபிர்லி வஹதினி வஜ்புர்னி, பெரிய துவா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி துவாக்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓதணும். இதன் மூலமாக நமக்கு இன்ஷா அல்லாஹ் சிறப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சஜிதாக்களில் ஓதக்கூடிய துவாக்கள் நமக்கு ஏராளமாக இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். சஜிதாக்களுக்கு மத்தியில் உட்காரும் பொழுது உட்காரக்கூடிய முறைகளும் நமக்கு சஹாபாக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி உட்காரணும் பொதுவாக நம்ம புரிஞ்சிருப்போம்ல, லெஃப்ட் லெக்கில் உட்கார்ந்துருப்போம், ரைட் லெக்கை நிற்க வைப்போம். லெஃப்ட் லெக் மேலே உட்காருவோம், ரைட் லெக்கை நிற்க வைப்போம். நிற்க வைக்க முடியலையா படுக்க வச்சுக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ், அதில் தப்பு கிடையாது. அப்போ லெஃப்ட் லெக்கில் உட்கார்றது நபி சொல்லி கொடுத்த முறையில் ஒன்று. இன்னொன்று, இந்த ரெண்டு சஜிதாக்களுக்கு மத்தியில் உட்காரும் பொழுது நபியுடைய ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு சில சஹாபாக்கள் நமக்கு எடுத்து காண்பிப்பாங்க, ரெண்டு கால்களை நிற்க வச்சுப்பாங்க, கால்களுடைய பின்புறத்தில் உட்காருவாங்க. நார்மல் லெஃப்ட் லெக் மேலே இப்படி உட்காருவோம்ல, ரைட் லெக் நிற்க வைப்போம். நபி ஒரு சில இடங்கள் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு கால் நிற்க வச்சுப்பாங்க. சஜிதாவில் எப்படி நின்றுட்டு இருக்குமோ கால், அதே போல் நின்றுட்டே இருக்கும். நபி வந்து உட்காருவாங்க, மறுபடியும் சஜிதாவுக்கு போயிருப்பாங்க, கால் நிலைகள் மாறாது. ஆக நமக்கு ரெண்டு கால்களை நிற்க வச்ச மாதிரியே உட்கார்ந்தாலும் தாராளமாக அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுக்கலாம். பெங்களூரில் குல்லியத்தில் ஹதீஸ் ஒன்று இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அங்கே தாரிக் சௌதாகர் மதனி ஷேக் அவங்க ஆசிரியராக இருக்காங்க. அவங்க எப்போ தொழுதாலுமே அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டு சஜிதாக்களுக்கு மத்தியில் இப்படி தான் உட்காரும், காலை நிற்க வச்சு உட்காருவாங்க, பிறகு சஜிதாவுக்கு போவாங்க. கேட்டால் ஹதீஸுகள் எடுத்து காமிப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நமக்கு ஹதீஸ்கள் இருக்குது. இது ரெண்டு சஜிதாக்களுக்கு மத்தியில் உட்காரும்போது தஷஹுதில் கிடையாது. தஷஹுதில் உட்காரும் பொழுது நபியுடைய பழக்கம் லெஃப்ட் லெக்கில் உட்காருவாங்க, ரைட் லெக்கை நிற்க வைப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு நிற்க வைக்க முடியலையா படுக்க வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒரு சஹாபி நபி கிட்ட கேட்பாங்க, அந்த அந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி கிட்ட கேட்பாங்க, ஒரு தாபிஈ, ரெண்டு காலில் உட்காரலாமா? லெஃப்ட் லெக்கில் உட்காந்துருப்போம், ரைட் லெக்கை நிற்க வைப்போம், ரெண்டு கால்லையும் போட்டு உட்காரலாமா? அப்போ சொல்லுவாங்க, இதுவும் சுன்னத்து தான், ரெண்டு கால் மேலே உட்கார்றதுக்கும் அனுமதி இருக்குது, அதுவும் சுன்னத்து தான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி நம்ம எந்தெந்த விஷயங்களை கருத்து வேறுபாடுகளாக நினச்சி மக்கள்கிட்ட சுன்னத்து பிதஅத்துன்னு பார்க்குறோமோ அதெல்லாம் அப்படி கிடையாது. ரெண்டுமே சுன்னாக்களாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதே அடிப்படையில் இப்போ இரண்டு சஜிதாக்கள் முடிஞ்ச பிறகு செகண்ட் ரக்காத்துக்கு எழுந்திருக்கணும். செகண்ட் ரக்காத்துக்கு எழுந்திருக்கும் பொழுதும் இதே போல் சஜிதாலிருந்து எழுந்திரிச்சு உட்காருவோம், இஸ்திரா மறுபடியும் அங்கே நிம்மதியாக உட்காருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் ரக்காத்துக்கு எழுந்திருப்போம். சஜிதாலிருந்து நேரடியாக எழுந்திருக்கிறது சிறந்தது கிடையாது, ஆனால் அப்படி எழுந்திருக்கிறது தப்பும் கிடையாது. சிறந்த முறை கொஞ்சம் உட்கார்ந்து மறுபடியும் எழுந்திருக்கும் பொழுது கீழே தரை இருக்குல்ல, தரையில் கைகளை இப்படி வச்சு அல்லது இப்படி வச்சு தாராளமாக எழுந்திருக்கலாம் செகண்ட் ரக்காத் எழுந்திருக்கும் பொழுது. அப்போ முதல்ல கைகளை அங்கே வச்சு அடுத்து சப்போர்ட் எழுந்திருக்கும் போது தொடைகள் மீது கை வச்சு ஊண்டி எழுந்திருக்கிறதுல இதுலையும் தப்பு கிடையாது. சொல்கிறது புரியுதா? செகண்ட் ரக்காத்துக்கு எழுந்திருக்கும் பொழுது சஜிதாலேருந்து எழுந்துச்சு உட்காடுறோம், கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்குது. அங்கேருந்து எழுந்துச்சு கியாமுக்கு வரணும். அப்போ தரைகளில் கையை வச்சு இப்படி இல்லை இப்படி கையை வச்சு எழுந்திருக்கலாம். எழுந்திருக்கும் பொழுது கால்களில் தொடைகளை மீது ஊண்டி எழுந்திருக்கிறதுலையும் பிழை இல்லை. சஹாபாக்களுடைய அமல்கள் இது நமக்கு சான்றாக இருக்கும். எழுந்திருச்சு நின்ன பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அங்கே எப்படி முதல் ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹா துணை சூரா ஓதுனோமோ அதே போல் இந்த ரக்காத்துலையும் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் ருக்கு இருக்கும், ரஃபுல் யதைன் இருக்கும், அதே போல் சுஜூது இருக்கும், அதே போல் ரெண்டு சஜிதாவுக்கு மத்தியில் உட்காரக்கூடிய பழக்கம் இருக்கும். அண்ட் செகண்ட் ரக்காத்துடைய தஷஹூத் இருக்குல்ல, அத்தஹியாத்தில் உட்காருவோம்ல, இந்த அத்தஹியாத்தில் உட்காரும் பொழுது நபி அந்த இடத்துல ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. அல்லாஹ் அக்பருக்கு பிறகு அது அத்தஹியாத்துன்னு சொல்கிறோம்ல, இந்த அத்தஹியாத்துன்ற வார்த்தை, இந்த வார்த்தைகளை துவாவை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்லுவாங்க, நபி எனக்கு ரெண்டு கைகளை கொடுத்து பிடிச்சி சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஹதீஸை மையமாக வச்சு நிறைய மக்கள் சொல்லுவாங்க ரெண்டு கைகளில் முசாஃபா கொடுக்கலாம், ரெண்டு கைகளில் முசாஃபா கை கொடுக்கலாம். இந்த ஹதீஸை மையமாக சொல்லுவாங்க நபி இங்கே கைகளை குலுக்கிறதுக்காக கொடுக்கல, நபி சொல்லி கொடுக்கறதுக்காக ரெண்டு கையில் அவருடைய கைகளை பிடிச்சி சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நபி எனக்கு அத்தகைய வார்த்தைகள் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, ரெண்டு கைகளில் கொடுக்கறது பித்அத்துனும் கிடையாது. ரெண்டு கைகளில் சலஃப்மார்கள் மத்தியில் முசாஃபா இருந்திருக்கு, ரொம்ப ரேராக பார்க்கலாம் இருந்திருக்கு. ஆனால் சிறந்தது ஒரு கையில் முசாஃபா கொடுக்கறது. அப்போ இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது செகண்ட் ரக்காத்தில் சஜிதாவுக்கு பிறகு தஷஹூதில் உட்கார்ந்துருப்போம். தஷஹூதில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த அத்தஹியாத்துன்ற துவா இருக்குல்ல, அங்கேருந்து தரூதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம ஸல்லி அலா இருக்குல்ல, அந்த தரூதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓதிட்டு தேர்ட் ரக்காத்துக்காக எழுந்திருக்கலாம்.
இல்லை நமக்கு விருப்பம் இருக்குன்னா தரூத் இப்ராஹிமை ஓதுன பிறகு எழுந்திருக்கலாம், நமக்கு வாய்ப்பு இருக்குது, சலுகை இருக்குது. வெறும் அத்தஹியாத் மட்டும் முழுமையாக முடிச்சு தேர்ட் ரக்காத்துக்கு எழுந்திருக்க போகிறேன், அல்ஹம்துலில்லாஹ், முழுக்க அனுமதி இருக்குது. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, நான் செலவாத்து ஓதிக்க போகிறேன், அதுக்கும் அனுமதி இருக்குது, பிரச்சனை கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ். இங்கே செலவாத்து ஓதுனாதான் நீங்கள் எழுந்திருக்கணும், செலவாத்தை முடிக்காமல் எழுந்திரிக்கக்கூடாது, இல்லை செலவாத்தை நீங்கள் ஓதவே கூடாதுன்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ரெண்டு மாதிரியும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்கே எழுந்திருக்கும் பொழுது ஒரு ரிவாயத்து பார்க்க முடியும். நபி அத்தஹியாத்தில் உட்கார்ந்துருப்பாங்க, தஷஹத்தில் உட்கார்ந்துருப்பாங்க, தேர்ட் ரக்காத்துக்கு எழுந்திருக்கணும். தேர்ட் ரக்காத்தில் எழுந்திருக்கும் பொழுது உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நிலைமையிலேயே கைகளை உயர்த்திருப்பாங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லியிருப்பாங்க, பிறகு ஏஞ்சின்னு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தேர்ட் ரக்காத் எழுந்து நின்ன பிறகு தான் அல்லாஹ் அக்பர் உயர்த்தி கைகளை கட்டி ஓதுவோம்ல. இந்த ஹதீஸ் இப்படியும் ஒரு இடங்களில் பார்க்க முடியும். ஹதீஸ் தரமுள்ள ஹதீஸும் கூட தைஃப் கிடையாது. நபி அத்தஹியாத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுது அங்கேயே கைகளை உயர்த்தி விட்டுருவாங்க, அப்போ மக்கள் எழுந்திருப்பாங்க, பிறகு எழுந்திருப்பாங்க தேர்ட் ரக்காத்துக்காக. இப்படி அமல் நடந்திருக்கு. இப்படி பண்ணுறவங்கள பித்அத் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடாது, ஆனால் சிறந்த விஷயங்களை அவங்க பண்ணலை. நான் மறுபடியும் அதே விஷயங்களை ரிப்பீட் பண்ணுறேன். சிறந்த விஷயம்ன்றது நபி அதிகமாக செஞ்சது, நபி அதிகமாக சொன்னது. ரேராக செஞ்சது, ரேராக சொன்னது நமக்கு சிறந்த காரியங்களாக, அதாவது நபியுடைய வளமையை விட சிறந்த அந்தஸ்தை கொடுக்குற காரியமாக ஆகாது. இதுக்கும் நமக்கு அனுமதி இருக்குது. தஷஹுதுல உட்கார்ந்த மாதிரி கைகளை உயர்த்தி எழுந்திருக்கிறதுல அல்ஹம்துலில்லாஹ். இதே போல் தேர்ட் ரக்காத்தில் எழுந்திருப்போம். தேர்ட் ரக்காத்தில் எழுந்திரிச்ச பிறகு அந்த எஞ்சி உள்ள 3 ரக்காத் தொழுகையாக இருக்கட்டும், இல்லை 4 ரக்காத் தொழுகையாக இருக்கட்டும், எஞ்சி உள்ள ரக்காத்துகளை சூரா ஃபாத்திஹாவோடு நிப்பாட்டிக்கிறது சிறந்தது. சூரா ஃபாத்திஹா ஓதுன பிறகு துணை சூரா ஓதுனா தப்பும் கிடையாது. பொதுவாக நபியுடைய லுஹர் அஸ்ர் தொழுகை பற்றி சஹாபாக்கள் வர்ணிப்பாங்க. முதல் 2 ரக்காத்துகளில் சூரா ஃபாத்திஹா தம் சூரா துணை சூரா இருக்கும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரக்காத்துகள் நபி சூரா ஃபாத்திஹா மட்டும் ஓதிருப்பாங்க. அண்ட் ஒரு சில தொழுகைகளில் நபியுடைய தேர்ட் ரக்காத்து கொஞ்சம் நீளமாக இருக்கும், சூரா ஃபாத்திஹா மட்டும் ஓதுன அவ்வளோ நீளமாகாது. அந்த விஷயங்களில் நபியுடைய தாடி ஆடிக்கிட்டு இருக்கும், அப்போ நபி ஓதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வச்சு அபூ ஹுரைரா சொல்லுவாங்க ரலியல்லாஹு, அப்போ இந்த மாதிரி சூரா ஃபாத்திஹாவோடு நிப்பாட்டிக்கிறது உங்களுக்கு கடமைன்னு கிடையாது, நீங்கள் வேணும்னா நேரம் இருந்தால் துணை சூறாவை ஓதிக்கலாம். ஜமாத்தில் இருக்கும், தேர்ட் ரக்காத் ஃபோர்த் ரக்காத்தில் இருப்போம், நம்ம சீக்கிரம் ஃபாத்திஹா ஓதி முடிச்சிருப்போம், டைம் கொஞ்சம் இருக்குது, சின்ன சூறா ஓதிக்கலாம், பிரச்சனை கிடையாது இன்ஷா அல்லாஹ். அப்படி ஓதுனா தப்புன்ற மாதிரியும் நமக்கு செய்தி இல்லை, தாராளமாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி தான் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரக்காத்தும் இருக்கும். அண்ட் கடைசி தஷஹுதில் உட்காரும் பொழுது, கடைசி தஷஹுதில் ஃபோர்த் ரக்காத்தில் தொழுகையுடைய கடைசி தேர்ட் ரக்காத்தோ ஃபோர்த் ரக்காத்தோ, 3 ரக்காத் தொழுகை தான் தேர்ட் ரக்காத்து, 4 ரக்காத் தொழுகை தான் ஃபோர்த் ரக்காத். இப்போ செகண்ட் தஷஹுதில் உட்காரும் பொழுது, இல்லை லாஸ்ட் தஷஹுதில் உட்காரும் பொழுது நபியுடைய பரவலான பழக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம தொழுகோம்ல லாஸ்ட் ரக்காத்தில் நம்மளுடைய லெஃப்ட் லெக்கை ரைட் லெக்குள்ளே விட்டுப்போம், தரையில் உட்காருவோம். புரியுதா? லாஸ்ட் ரக்காத்தில் உட்காரும் பொழுது நம்முடைய ரைட் லெக் இருக்கும், எப்படி நிப்பாட்டி இருக்கும், இல்லை சாஞ்சி வச்சுருப்போம். லெஃப்ட் லெக் மேலே உட்கார மாட்டோம், லெஃப்ட் லெக்கை உள்ளே அனுப்பிட்டு தரையில் உட்காருவோம். இது நபியுடைய கடைசி ரக்காத் வழக்கமாக பார்க்கலாம். செகண்ட் ரக்காத்தில் நபி அதிகமாக இப்படி உட்கார மாட்டாங்க, நபியுடைய கடைசி ரக்காத்தாக இருந்தால் பண்ணுவாங்க. இதுக்கு விளக்கங்கள் ஆலிம்கள் கொடுப்பாங்க. நபி தன்னுடைய இருப்பு கடைசி இருப்புன்றதை மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறாங்க. அதனால இது என்ன காரணமாக நமக்கு வேணாம், ஆனால் காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், நபியுடைய வழக்கம் நமக்கு ஆதாரமாக இருக்குது. நாம் நபியை போல பார்த்து அவங்கள போல தொழுக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அவங்கள போல வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இந்த விஷயங்கள் தொழுகை சார்ந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கும். நம்முடைய லெஃப்ட் லெக்கை ரைட் லெக் உள்ளே விட்டுட்டு கீழே உட்கார்றது கடைசி தஷஹுதில். அண்ட் கடைசியாக பார்க்கும் பொழுது சலாம் கொடுப்போம். இதுக்கு நடுவில் என்ன சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா, ருக்குல நினச்சி நிற்கிறோம்ல, ஒவ்வொரு ரக்காத்துலையும் ருக்குவுக்கு பிறகு எழுந்து நிற்போமா, அங்கேருந்து சஜிதாவுக்கு போவோம், அதுக்கு மத்தியில் சும்மா நிற்போம்ல கியாமில். அந்த கியாமில் நிற்கும் பொழுதும் 2 நிலைப்பாடுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கே புரியுதா? ருக்குவிலேருந்து, அதாவது சமியல்லாஹு லிமன் ஹமீதா நின்ன பிறகுலேருந்து அல்லாஹு அக்பர் சஜிதாவுக்கு போகிற வரைக்கும் இந்த இடைப்பட்ட கேப்பில், சமியல்லாஹுக்கும் அல்லாஹ் அக்பருக்கும் மத்தியில் கேப்பில் எப்படி நிற்கணும், இது சம்பந்தமாக 2 கருத்துக்கள் பார்க்கலாம். ஒன்று, எப்படி நம்ம கியாமில் கைகளை கட்டிக்கிட்டு நிற்போமோ அதே போல் கைகளை கட்டிக்கிட்டு நிற்கணும். எப்போ? சமியல்லாஹுக்கு பிறகு கைகளை கட்டிக்கிட்டு நிற்கணும். இல்லையா நார்மலாக கைகளை கீழே தொங்க போட்டு நிற்கலாம். இது 2 சைட்லேயும் பலமான ஹதீஸ்கள் இருக்குது. 2 பெரிய மார்க்க மேதைகள் இதில் கருத்து ஏற்பாடு கொண்டு இருக்காங்க. நான் நிறைய இடங்களில் பேசியும் இருப்பேன் இதை பற்றி. ஷேக் அல்பானி இருப்பாங்க, ஷேக் பின்பாஸ் இருப்பாங்க. ஷேக் பின்பாஸ் சொல்லுவாங்க, சமியல்லாஹு லிமன் ஹமீதாக்கு பிறகு நிற்கும்பொழுது கைகளை கட்டிக்கிட்டு தான் நிற்கணும். ஏன் நிற்கணும்? நபியுடைய தொழுகை பார்க்கும்போது நபி எப்பப்பெல்லாம் கியாமில் நிற்பாங்களோ கைகளை கட்டிக்கிட்டு நிற்பாங்க, எப்பப்பெல்லாம் கியாமில் இருப்பாங்களோ கைகளை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ருக்கூலேருந்து எதாச்சும் கியாமுக்கு தான் வரும், அது கியாமாக இருக்குது, கைகளை கட்டிக்கிட்டு நிற்போம். ஹதீஸ் சரியாக இருக்குது.
ஷேக் அல்பானி சொல்லுவாங்க, ருக்குவுக்கு பிறகு கைகளை கட்டுறமா இருந்தால் சஹாபாக்கள் தனியாக நமக்கு அதை நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சஹாபாக்கள் நபியுடைய விரல் எந்த அளவுக்கு அசைஞ்சிச்சுன்ற அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்த சஹாபாக்கள் ருக்குவுக்கு பிறகு நபி கைகளை கட்டுறாங்க அப்படின்னா அதையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சஹாபாக்கள் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் பார்க்க முடியாது. அப்போ நாம கைகளை தொங்க போட்டுக்கிறது சிறந்தது. அந்த இடங்களில் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இது பிதஅத் ஹிஜாசியா, இது ஹிஜாசி மக்கள் பேணக்கூடிய ஒரு நூதனமாக இருக்குது, பிதஅத்தாக இருக்குது. இந்த அளவுக்கு கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்கல்ல, இந்த ஆலிம்கள் தான் ஒருத்தருக்கு பின்ன ஒருத்தர் தொழுகும் பொழுது அதே போல் அமல் செஞ்சும் இருக்காங்க. எந்த ஷேக் அல்பானி ஷேக் பின்பாஸுடைய ஃபத்வாவை தப்புன்னு சொன்னாங்களோ, ஷேக் பின்பாஸுக்கு பின்னாடி தொழக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அங்கே தொழுகும் பொழுது ருக்குவுக்கு பிறகு ஷேக் அல்பானியுமே கூட கை கட்டி நின்றாங்க ருக்குவுக்கு பிறகு. அவங்க இதுவும் சொல்லுவாங்க, ஷேக் பின்பாஸ் பற்றி நல்லபடியாக தெரியும் எனக்கு, அவங்க தன்னுடைய சொந்த கருத்தை வச்சு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒன்று செய்கிறாங்கன்னா பின்னாடி பெரிய ஆதாரம் இருக்கும். எனக்கு அதில் நான் கஷ்டம் சந்தேகம் இல்லை, நம்பிக்கை இருக்குது, அதனால கட்டிக்கிறேன். ஆனால் அவங்க கருத்து என்ன, ருக்குவுக்கு பிறகு கைகளை கட்டுறது நல்ல சிறந்த கருத்து இல்லை. அங்கேயும் நமக்கு விசாலமான விஷயங்கள் இருக்குது. ஹை, அடுத்து நம்ம செகண்ட் தஷஹுத்ல இருப்போம், சலாம் கொடுக்கறதுக்காக பக்கத்தில் இருப்போம். இந்த சலாம் கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில், இந்த சலாம் கொடுக்க வரைக்கும் கைகள் வச்சுருப்போம்ல, இந்த விரல்கள் அத்தஹியாத்துடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும், சலாம் கொடுக்கறதுக்கு முன்ன வரைக்கும் விரல்கள் நபி தூக்கியே வச்சுருப்பாங்க. எந்த விரல்? கட்ட விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற விரல். கட்ட விரலுக்கு பக்கத்தில் எந்த விரல் இருக்குது? ஆள்காட்டு விரல். இப்போ கட்ட விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற விரலை நபி தூக்கி வச்சுருப்பாங்க. எப்போ? தஷஹுதுடைய ஆரம்பத்திலிருந்து சலாம் கொடுக்கறதுக்கு முன்ன வரைக்கும். இப்போ தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்க? இது சம்பந்தமாக ரெண்டு விஷயங்கள் பார்க்கலாம். ஒன்று, நபி அப்படியே ஸ்டேபிளாக வச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் ஹதீஸில் நபி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. மேலேருந்து கீழே வரையும் போயிட்டு மேலே வரணும், இந்த அடிப்படையில் ஹதீஸுகள் பார்க்க முடியாது. அந்த ஹதீஸுகளில் துஅஃப் அதிகமாக இருக்குது, பலவீனமான செய்திகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால விரல்களை மேலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு போவாங்கல்ல, அந்த செய்திகள் நமக்கு பொதுவாக பின்பற்றத்தக்க செய்தியாக பரவலாக பார்க்க முடியாது. நபி விரல்கள் அசைப்பாங்க. எப்படி அசைப்பாங்க? ஜஸ்ட் அசைப்பாங்க, மேலே கீழே அசைப்பாங்க. மேலேருந்து போயிட்டு கீழே வரணும், அப் டவுன் மாதிரி இல்லை, லைட்டாக அந்த விரல்கள் நடுங்கிற மாதிரி ஷேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அசைக்கிறதும் நேரடியாக விரலை வச்சுக்கிறதும் நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று. விரல்களை நீ அசைச்சு தான் ஆகணும், விரல்கள் நீ நீட்டி தான் வைக்கணும், இல்லை நீ விரல்கள் நீட்டவே கூடாது, எப்போ அல்லாஹ்வுடைய பேர் வருதோ அங்கே மட்டும் நீட்டி இறக்கிறணும், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. தாராளமாக நாம் இந்த மாதிரி அமல்களில் அல்ஹம்துலில்லாஹ் ஈடுபட்டுக்கலாம். அப்படியே கடைசியாக பார்க்கும் பொழுது, இந்த சலாம்கள் கொடுக்கும் பொழுது பரவலான விஷயம், நபி 2 சைடில் சலாம் கொடுப்பாங்க. அத்தஹியாத்தில் தரூத் முடியும், தரூத் ஓதுன பிறகு செகண்ட் அத்தஹியாத் தரூத் முடிஞ்ச பிறகு நபி சொல்லுவாங்க, இந்த ஜஹன்னம் நரகத்தை விட்டு, கபரை விட்டு, வாழ்க்கை மவுத்துடைய சோதனைகளை விட்டு, தஜ்ஜாலுடைய சோதனை விட்டு பாதுகாப்பு அல்லாஹ்கிட்ட கேளுங்க. இந்த 5 விதமான பாதுகாப்புகள் ஒவ்வொரு சலவாத்துக்கு பிறகும் தஷஹுதில் நம்ம கேட்போம், தொழுகையுடைய கடைசியில். அதுக்கு பிறகு நமக்கு வேண்டுமான துவாக்களை கேட்டுக்கலாம். நமக்கு வேண்டுமான துவாக்கள் உங்கள் ஓன் லாங்குவேஜில், இங்கிலீஷோ தமிழோ ஹிந்தியோ உருதுவோ எந்த நமக்கு ரீஜன் லாங்குவேஜாக இருக்கோ நம்ம அதில் துவா கேட்டுக்கலாம். எப்போ? சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, தஹியாத், தரூத், அதுக்கெல்லாம் பிறகு. இப்படி நம்முடைய தொழுகையுடைய சலாமுக்கு முன்ன வரைக்கும் இப்படி இருக்கும். சலாம் கொடுக்கும் பொழுது நபி முதல்ல ரைட் சைடில் சலாம் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு கொடுப்பாங்க? சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நபி சலாம் கொடுக்க திரும்புவாங்க, நபியுடைய காது பகுதியில் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த கிருதான்னு சொல்கிறோம்ல, அந்த காதுக்கும் கிருதாவுக்கும் நடுவில் இருக்கிற முடியில்லாத பகுதி, அது வரைக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும். முழுமையாக திரும்புவாங்க. ரைட் சைடில் கொஞ்சம் திரும்புவாங்க, லெஃப்ட் சைடில் இன்னும் நல்லா திரும்புவாங்க. நபியுடைய தொழுகைகளை அந்த அளவுக்கு கண்காணிக்கணும். அப்படின்னா எப்பப்பெல்லாம் ரைட்டில் சலாம் கொடுக்குறாங்களோ இப்படி திரும்புவாங்க. பின்ன உள்ள மக்களுக்கு தன்னுடைய இந்த பகுதி தெரியும். லெஃப்ட் சைடில் கொடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் பகிரங்கமாக வெளிப்படுத்துவாங்க, இன்னும் நல்லா திரும்புவாங்க. நபி தொழுகையை நல்லா கவனிச்சோன்னா புரியும் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி திரும்பும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவோமா? இந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளும் இருக்குது 2 சைட்லையும். இன்னும் ஹதீஸில் பார்க்கும் பொழுது ரைட் சைடில் திரும்பும் பொழுது நபி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ரைட் சைடில் திரும்பும் பொழுது லெஃப்ட் சைடில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த வார்த்தைகள்லையும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குது. இந்த வேறுபாடுகளுக்கு ஹதீஸும் இருக்குது. இந்த ஹதீஸுகளை பல ஆலிம்கள் சஹீஹ்னு சொல்லியும் இருக்காங்க. இந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் அமல்களை அமைச்சிக்கலாம். தொழுகைக்கு பிறகு என்ன பண்ணணும்? சலாம் கொடுக்குறோம். முதல் சலாம் கண்டிப்பாக கடமையானது. முதல் சலாமுக்கு பிறகு அடுத்த சலாம் கொடுக்குறோம்ல, இந்த சலாம் வலியுறுத்தப்பட்ட சுன்னா. 2 சலாம் கொடுக்கறது கடமைன்ற மாதிரி மக்கள் சொல்லுவாங்க, கருத்து வேறுபாடுகள் அங்கேயும் இருக்குது. முதல் சலாம் கொடுக்கறது வாஜிப், கடமையானது. செகண்ட் சலாம் கொடுக்கறது அது அந்த அளவுக்கு கடமை இல்லை, ஆனால் இது ரொம்ப வலியுறுத்தப்பட்ட சுன்னா. அந்த அளவுக்கு வேலை நம்ம யாருக்கும் இருக்க போகிறது இல்லை. முதல் சலாம் கொடுத்துட்டு உடனே போகணுன்ற அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கும் அல்லாஹ் நம்ம அப்படி வச்சுக்கல, அப்படி வச்சுக்கவும் தேவையில்லை.
இப்படி சலாம் கொடுக்கப்படும். சலாம் கொடுக்கப்பட்ட பிறகு அங்கே நமக்கு நேரங்கள் முழுக்க முழுக்க கிடைப்பது திக்ருகளுக்காக மட்டும்தான். திக்ருகளை மட்டும் பண்ணணும். என்னென்ன திக்ருகள் நபி சொல்லி கொடுத்தாங்களோ தொழுகைக்கு பிறகு அந்த திக்ருகள் எல்லாத்தையும் பண்ணணும். அந்த தொழுகை சார்ந்த திக்ருகள் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன திக்ருகள் ஞாபகம் வருதோ எல்லாத்தையும் திக்ரு பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு பரவலாக பார்க்கலாம், தொழுகைக்கு பிறகு மக்கள் துவா கேட்பாங்க, தொழுகைக்கு பிறகு கை ஏந்திப்பாங்க. இது நான் கூட்டுதுவா பற்றி வரவே இல்லை, அது இஸ்லாத்தில் இல்லவும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், தனியாக இருக்கும் பொழுது கூட சலாம் கொடுத்துருவாங்க. சலாம் கொடுத்த பிறகு உடனே உயர்த்திப்பாங்க, உதர அசையும். என்ன கேட்குறாங்க அல்லாஹ் ஆலம், உதர அசையும். பிறகு தடவிப்பாங்க, ஊதிப்பாங்க, முத்தம் கொடுத்துப்பாங்க, கிளம்பிடுவாங்க. இது பழக்கமாக இருக்கும். அப்படி துவா கேட்காம ஏஞ்சி போயிட்டு அவங்க ஏதோ ஆகும் போல் உள்ள அவங்களுக்கு ஏதோ ஒன்று கண்டிப்பாக பண்ணிட்டு தான் போவாங்க. இன்னொன்று என்ன, கடைசியில் சஜிதா ஒன்று பண்ணுவாங்க. துவாலாம் ஓதி கேட்டு முடிச்ச பிறகு சஜிதா பண்ணுவாங்க. அந்த சஜிதா வழக்கமாக ஆச்சுன்னா பிரச்சனை. எப்பயாவது தொழுதுட்டோ சந்தோஷம் ரொம்ப அதிகமாக, ஈமான் அதிகமாகிடுச்சு, சந்தோஷம் அதிகமாகிடுச்சு, அல்லாஹ் என்ன இந்த அளவுக்கு பயபக்தியோடு தொழுகக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கான், அதுக்காக நன்றிக்காக ஒரு சஜிதா பண்ணுற பிரச்சனை இல்லை. இதே சஜிதா எல்லா தொழுகையிலும் வந்தால் பிரச்சனை. பார்க்குற மக்கள் அதை கடமை எடுத்துப்பாங்க. நம்மளை பார்த்து தொழுகிற மக்கள் அதை அப்படி புரிஞ்சுப்பாங்க. அது நமக்கு சரியான விஷயம் கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும். சலாமுக்கு பிறகு துவா கேட்குறத தவிர்த்துக்கணும், திக்ருகளில் ஈடுபடணும். ஷேக் இப்னு உத்தைமீன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட ஒரு மனிதர் கேட்பார். ஷேக் இப்னு உத்தைமீன் அவங்க கிட்ட கேட்பாங்க, ஆசிரியரே இந்த மாதிரி சலாமுக்கு பிறகு துவா கேட்கலாமா? அதுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு திருப்பி கேள்வியை கேட்பாங்க. நான் உங்களுக்கு 2 கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா தொழுகை முடிஞ்ச பிறகு திக்ருன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் குர்ஆனில். எந்த தொழுகையை பார்த்தாலும் அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு பேசும்பொழுது திக்ரு பண்ணுங்கன்னு சொல்லுவான், ஃபத்குருல்லா. அப்போ தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் சொல்லியிருக்கா திக்ரு பண்ணுங்க. அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் மீறதுக்கு உங்களுக்கு பிடிக்குதா? அதுக்கு அவர் சொல்லுவார், இல்லை ஷேக், இல்லை, எங்களுக்கு அல்லாஹ் சொல்ல கட்டளை தான் அமல் பண்ணி ஆகணும். அப்போ தொழுகைக்கு பிறகு திக்ரு பண்ணணும். தொழுகைக்கு முன்னாடி, அதாவது சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நபி சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ கேளுங்க அல்லாஹ் கிட்ட. எங்கே? சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி. தனியாக தொழுதான் நமக்கு நேரங்கள் நிறைய கிடைக்கும், நம்ம இஷ்டம் சலாம் கொடுக்க வரைக்கும். ஜமாத்தை தொழுகிறோமா, கொஞ்சம் சீக்கிரமாக துவாக்களை முடிச்சுக்கிட்டு நம்ம தேவையான துவாக்களை கேட்கலாம் சலாம் கொடுக்குற வரைக்கும், இமாம் கொடுக்குற வரைக்கும். ஆக நாம் துவா கேட்கறதுக்கான முறையான இடம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி. தஷஹுத் ஓதுன பிறகு, அத்தை ஓதுன பிறகு, தருத் ஓதுன பிறகு, அந்த 5 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு கேட்ட பிறகு நபி நமக்கு சொன்னாங்க, என்ன துவா வேணுமோ கேட்டுக்கோங்க. எவ்வளவு கேட்குறோமோ, எவ்வளவு கேட்கணுமோ, எவ்வளவு தேவை இருக்கோ கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சலாம் கொடுக்க வரைக்கும். சலாமுக்கு பிறகு மட்டும் வேணாம். சலாமுக்கு பிறகு திக்ருகளில் ஈடுபடுங்க. திக்ருகளை நீங்கள் எவ்வளவு வேணா கேளுங்க. திக்ருகளை ஓதுன பிறகு கைகளை ஊதி மூஞ்சிர உடம்பை தடவுவதில் பிரச்சனையே கிடையாது. எங்கே? திக்ருகளை ஓதுன பிறகு. நிறைய மக்கள் துவா கேட்ட பிறகு தடவிப்பாங்க. துவா கேட்ட பிறகு தடவுறதுல நமக்கு எந்த ஒரு ஃபாய்தாவும் இல்லை. திக்ரு ஓதுன பிறகு ஓதுன வார்த்தைகள் இருக்கும், ஓதுன வார்த்தைகளை ஊதி நமக்கு நாமளே தம் பண்ணிக்கிறது சிறந்த மருத்துவ குணங்களில் ஒன்று. முதுகு வலியா, இந்த திக்ருகள் முடிஞ்ச பிறகு ஊதி முதுகில் தடவிக்கோங்க. கைகள் கால் வலியா, ஊதி கை கால் தடவிக்கோங்க, தலை தடவிக்கோங்க, பிரச்சனையே இல்லை, வரவேற்கத்தக்கது, அல்ஹம்துலில்லாஹ். துவா கேட்ட பிறகு நமக்கு அது அனுமதிக்கப்பட்டது இல்லை. துவா பொதுவாகவே நபி என்ன பண்ணுவாங்க, தொழுகைக்கு பிறகு கேட்க மாட்டாங்க. நபி 5 வேளை தொழுகைக்கு பிறகு துவா கேட்ட மாதிரி ஹதீஸ் ஒன்றும் பார்க்க முடியாது நம்மளால். அப்போ தொழுகைக்கு பிறகு துவா கேட்குற பழக்கத்தை விட்டுருங்க. எப்பயாவதுனா அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை. அடிக்கடி நம்ம பழக்கம் என்னவா இருக்கணும், தொழுகை சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்ஷா துவாக்களை கேட்டுக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட முறையான விஷயங்களை பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கட்டும். இது வரைக்கும் தொழுகையுடைய விஷயங்களாக இருக்குது. இன்னும் விஷயங்கள் நிறைய இருந்தாலுமே கடைசியாக இன்ஷா அல்லாஹ் தொழுகையுடைய முறிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லி முடிச்சுக்கலாம். தொழுகை, இப்படிப்பட்ட தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கும் பொழுது பேசுறது முதல்ல தொழுகையை முடிச்சுக்கும். அதே போல் தொழுகையுடைய ருக்குனுகளை விட்டுடுறது. தொழுகையுடைய ருக்குன், தொழுகையுடைய தூண்களாக நபி சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு விஷயங்களை, உலமாக்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த ருக்குன்களை விட்டுடுறது. இன்னொன்று, அந்த நபி சொல்லி கொடுத்த வரிசைகள் இருக்கும்ல, அந்த வரிசைகள் மாறுபட்டு போகிறது. கியாமுக்கு பிறகு ருக்கு இருக்கணும், ருக்குக்கு பிறகு சஜிதா இருக்கணும். நான் கியாமுக்கு பிறகு நேராக சஜிதா பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அது தொழுகையை முடிச்சிடும். ஏன்னா ருக்குனில் இருக்கும், அந்த ருக்குனை மிஸ் பண்ணால் தொழுகை முடிஞ்சிடும். அப்போ நம்ம ஆர்டரை மாற்றி தொழுதாலும் நம்ம தொழுகை முடிஞ்சிடும். 2வது, பிறகு குர்ஆன் அல்லாத வார்த்தைகளை கொண்டு ஓதுறது. சில பேர் என்ன அறிவாளியாக யோசிக்க மாதிரி சொல்லுவாங்க, ஹதீஸ் குதுஸ் எல்லா வார்த்தைகள் தானே, அதுவும் நபி வார்த்தை கிடையாது, அதை ஓதி தொழுதுக்கிறோம், அதுக்கு அனுமதி இல்லை. குர்ஆன் லிஸ்ஸலா, குர்ஆன் லிக்ரா, குர்ஆன் தான் ஓதுறதுக்கான விஷயங்கள்.
ஹதீஸ் குதுசியோ எதுவோ நமக்கு தொழுகைக்கான விஷயம் கிடையாது. அப்படி குர்ஆன் அல்லாத முன் சென்ற வேதங்களுடைய வசனமாகவே இருக்கட்டும், அது இல்லை. அப்படி அது ஓதப்பட்டாலுமே நமக்கு தொழுகை கூடாது தான். ஏன்னா குர்ஆன் மட்டும்தான் தொழுகை காண வேண்டியது. மூணாவது, அடுத்து கிபிலா விட்டு திரும்பிக்கிறது. கிபிலா நமக்கு முன்னே இருக்குல்ல, கிபிலா விட்டு திரும்பி போகிறது தொழுகையை முறிச்சிடும். அடுத்து நம்முடைய தூய்மை பறி போகிறது, தூய்மை இல்லாமல் உது முறிஞ்சு போகிறது. இது அடுத்து இதை பேசுறது அடங்கிரும். அடுத்து சத்தமாக சிரிக்கிறது, லைட்டாக இந்த புன்முறுவல் பண்ணுறதுல தொழுகை முறியப்படாது. சத்தமாக சிரிப்போம்ல, சத்தமாக சிரிக்கிறது, அதிகமாக சிரிக்கிறது தொழுகையை முறிச்சிடும். அடுத்து சாப்பிட்றது, குடிக்கிறது. எட்டாவதாக அண்ட் ஒன்பதாக பார்க்கும் பொழுது நம்முடைய மறைக்கப்பட வேண்டிய அங்கங்கள் வெளிப்படுறது. ஆண்களுக்கு பெண்களுக்கு எந்த அங்கம் மறைக்கப்படுறதா இருக்குதோ அந்த அங்கங்கள் வெளிப்படுறது நம்முடைய தொழுகையை முறிச்சிரும். அண்ட் அதே போல் அதிகமாக அசைகிறது, அதிகமான அசைகிறது. இங்கே இருப்போம், இப்போ முன்னே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எழுந்திரிச்சு போயிட்டாங்க, நம்ம சுத்ராவுக்காக ஒரு சஃப் முன்னே போய்க்கலாம், தொழுகையில் இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது. இந்த இவங்க கிளம்பி போயிட்டாங்க, இவங்க போனதுனால இன்னும் 2 சஃபுக்கு முன்னாடி செவரு இருக்குது, நடந்து போயிட்டே இருக்கக்கூடாது செவரு வரைக்கும். அது மக்கள் அப்படி பேணக்கூடிய மக்கள் நான் பார்த்துருக்கேன். அப்படி கிடையாது, ரொம்ப அதிகமாக அசைகிறது நம்முடைய தொழுகையை பாத்திலாக்கிறோம். அப்பப்போ இங்கே நிற்கிறோமா, இங்கே தள்ளிக்கிறது, கொஞ்சம் முன்னே போகிறது, கொஞ்சம் பின்ன வர்றது, இந்த அசைவுகள் நமக்கு இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு பிரச்சனைகளை கொடுக்காது. இந்த 10 விஷயங்கள் நம்முடைய தொழுகைகளை முறிச்சிரும். அப்போ தொழுகையுடைய ருக்குனுகளை பற்றி பார்த்துருந்தோமா, தொழுகையுடைய ருக்குனுகள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அதையும் சின்னதாக பார்த்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் 8:15 அதான் கொடுக்கலாம்ல, 8:15 இன்ஷா அல்லாஹ். அப்போ தொழுகையுடைய ருக்குனுகள், ருக்குன் அப்படின்னா இந்த ருக்குன் மிஸ் ஆச்சுன்னா தொழுகை கிடையாது. தூண், தொழுகையுடைய தூண்கள்னு சொல்லிக்கலாம். எப்படி இஸ்லாத்துடைய தூண்கள்னு 5 படிச்சிருப்போமோ, தொழுகையின் தூண்களாக நமக்கு ஒரு 12 செயல்கள் இருக்கு. அந்த 12 விஷயங்கள் தொழுகையின் ருக்குனுகளாக பார்க்க முடியும். இந்த ருக்குனுகள் நம்ம மறந்து விட்டாலும் சரி தொழுகை பாத்தில், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தொழுகணும், சஜிதா சஹு பண்ணணும். வேணும்ட்டு விட்டால் அது பாத்தில் தான். மறந்த ருக்குனுகள் மீறப்பட்டாலுமே அது நமக்கு தொழுகை பாத்திலாக கணக்கிடப்படும். மறுபடியும் அந்த தொழுகை ஃபஸ்ட் தொழுகணும், கடைசியில் அந்த மறதிக்கான தொழுகை செய்தாக செஞ்சுக்கணும். இதில் முதலாவது தக்பீர் தஹரீமா. முதல் அல்லாஹ் அக்பர் சொல்லாமல் தொழுகை சேர்ந்து இன்றைக்கி நிறைய மக்கள் பண்ணுறாங்க. தொழுகையில் வருவாங்க, இமாம் சொன்னால் போதும், நான் சும்மா கைகள் அசிக்கிறேன், இது கிடையாது. முதல் தக்பீர் தஹரீமா எல்லாரும் சொல்லி ஆகணும். நான் முதல் கொண்டு, நீங்கள் முதல் கொண்டு, பெரியவங்க சின்னவங்க, ஆண்கள் பெண்கள் யாருக்கும் வரம்பு இல்லை. எல்லாருமே முதல் அல்லாஹ் அக்பர் சொல்லியே ஆகணும். அந்த அல்லாஹ் அக்பர், முதல் அல்லாஹ் அக்பர் நம்ம தொழுகையில் நம்ம இணைக்குது, கொண்டு போய் சேர்க்குது. அது இல்லைன்னா நம்ம தொழுகை கிடையாது. தொழுகையுடைய முதல் தூணில் புரிஞ்சிக்கலாம் தக்பீர் தஹரீமா. இரண்டாவது அந்த கியாம், நிற்கிறது. கியாமை மறந்தாலும் தொழுகை பாத்தில், நிற்கிறோம்ல தொழுகையில், ஃபர்ஸ்ட் ரக்காத், செகண்ட் ரக்காத், ருக்குக்கு பிறகு, அந்த மாதிரி இந்த கியாம். மூணாவது சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை கிடையாது, முதலே தெரிஞ்சாச்சு சூரா ஃபாத்திஹா. அடுத்து நாலாவது ருக்கு, ருக்குவில் இருக்கிறது. அடுத்து அஞ்சாவது ருக்குவிலிருந்து எழுந்திருக்கிறது. அண்ட் ஆறாவது சஜிதாவுக்கு போகிறது. அடுத்து ஏழாவது 2 சஜிதாக்களுக்கு மத்தியில் உட்கார்றது. எவ்வளவு நேரம் கொடுக்குறோம் அது நம்ம கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக எழுந்திரிச்சு உட்கார்ந்துட்டு தான் செகண்ட் சஜிதாவுக்கு போகும். 2 சஜிதாவுக்கு மத்தியில் உட்கார்றது ஏழாவது. அண்ட் எட்டாவது அத்தஹியா, தஷஹுத் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் தஷஹுத் கிடையாது, லாஸ்ட் தஷஹுத். ஃபர்ஸ்ட் தஷஹுத் ருக்குன்ல வராது, அதை மறந்து நின்றா நமக்கு சட்டங்கள் வேறு. முதல் அத்தஹியாத் நம்முடைய தொழுகையுடைய ருக்குன் தூண்களில் வராது. செகண்ட் தஷஹுத் இருக்குல்ல, அது தொழுகையுடைய தூணில் வரும். இப்போ 4 ரக்காத் தொழுதுட்டேன், செகண்ட் சஜிதாவில் இருக்கேன், ஏஞ்சி உட்காந்து அப்படியே ஏஞ்சிட்டு போயிடுறேன். இப்போ செகண்ட் தஷஹுதில் உட்காரலன்னா தொழுகையே இல்லை. செகண்ட் தஷஹுதில் உட்காரணும் முழுக்க இன்ஷா அல்லாஹ். நாம் அதில் எல்லாத்தையும் என்ன பேணுமோ இன்ஷா அல்லாஹ். அடுத்து 9வது தரூத். செகண்ட் தஷஹுதில் தரூத் ஓதுற, தரூத் இல்லாத தொழுகையை ஒரு சில ஆதாரங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது தொழுகையே கிடையாதுன்னு. தரூத் அப்படின்னா அத்தஹியாத்துக்கு பிறகு ஓதுறோம்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு ஓதுறோம்ல, அந்த தரூத் இப்ராஹிம் ஸலவாத் ஓதப்படுறது தொழுகையுடைய ருக்குன்களில் ஒன்று நமக்கு ஆலிம்கள் வலியுறுத்துவாங்க. அடுத்து 10வது முதல் சலாம் கொடுக்கறது. ஏன்னா முதல் சலாம் வாஜிபானது. இந்த சலாம் இல்லாமல் இந்த சலாம் கிடையாது. ரைட் சைடு முதல்ல சலாம் கொடுக்கணும். அப்போ நம்ம ஆர்டரை மாற்றினாலும் நமக்கு அது தொழுகையை முறிச்சிடும். முதல் லெஃப்ட்டில் திரும்பிக்கிறோன்னா தப்பு தான். ஆர்டர் படி ரைட்டு முதல்ல, பிறகு லெஃப்ட்டில் திரும்பணும், அது முதல்ல. அண்டு 11வது 11th ஒன் என்னென்னா எல்லாத்தையும் பொறுமையாக பண்ணுறது. அவசரமாக இல்லாமல் பொறுமையாக பண்ணுறது 11th ஒன். அண்ட் அடுத்து கடைசியாக நபி சொல்லி கொடுத்த முறைப்படி இருக்கிறது. எப்படி சலாமில் புரிஞ்சுக்கிட்டோமோ சலாம் ஒரு ருக்குனா இருக்கும், அதே போல் தான் முறையாக இருக்கணும்.
நபி எந்த முறையில் கியாமில் ஆரம்பித்து தக்பீர் தஹரீமா ஆரம்பித்து சலாமில் முடிச்சாங்கல்ல, அந்த அளவுக்கு முறையாக ஆர்டராக இருக்கணும். இது ஒரு ருக்குன், தொழுகை ருக்குன். இப்படி 12 ருக்குன் எழுதியாச்சா, நோட் பண்ணியாச்சா? இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த 12 ருக்குனுகள் தொழுகை சார்ந்த ருக்குனுகளாக இருக்குது. இந்த ருக்குனுகள் மீறப்பட்டா மறந்தோ அல்லது மறக்காமலோ இந்த ருக்குனுகள் மீறப்பட்டுச்சு அப்படின்னா அந்த தொழுகை பாத்திலாயிரும். அந்த தொழுகை நமக்கு மறுபடியும் திருப்பி முழுக்க முழுக்க தொழுகணும். பிறகு சஜிதா சஹு பண்ணுவோம். இதில் ஒரு 4 விஷயங்கள் மட்டும் வாஜிபுகள்னு சொல்லுவோம் தொழுகை சம்பந்தமாக. இந்த 4 விஷயங்கள் மீறப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம தொழுகையை ரிப்பீட் பண்ண அவசியம் கிடையாது. சஜிதா சஹு மட்டும் பண்ணால் போதும். ருக்குனுகள் மீறப்பட்டால் தொழுகை முடிஞ்சிருச்சு. வாஜிபுகள் மறந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா வாஜிபுகள் மீறப்படுறதுனால நமக்கு இன்ஷா அல்லாஹ் சஜிதா சஹு மட்டும் போதுமானது. மறுபடியும் தொழுகையை ஆரம்பிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த 4 விஷயங்கள், நடுவில் இருக்கிற அல்லாஹ் அக்பர் இருக்குல்ல, தக்பீர் தஹரீமா விட்டுட்டு நடுவில் இருக்கிற அல்லாஹ் அக்பர் அது. பிறகு மற்ற தஸ்பீஹ்கள், சுப்ஹான் ரப்பில் அலீம், ரப்பில் அலா, அல்லாஹ் மக்ஃபிர்லி, இந்த திக்ருகள் இருக்குது தஸ்பீஹ்கள். இந்த தஸ்பீஹ்கள் நான் சும்மா ருக்கூல போனேன், ருக்கூல சும்மாவே இருந்தேன், ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏஞ்சி நின்றுட்டேன் கியாமுக்கு. இப்போ திக்ரு தஸ்பீஹே இல்லை. அப்போ நான் அதுக்காகவே தொழுகையை முடிச்சுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகையை கண்டினியூ பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் பேணி இன்ஷா அல்லாஹ் கடைசியில் சஜிதா சஹு பண்ணிக்கிறது பெஸ்ட், சிறந்தது. அடுத்து 3வது இந்த சமியல்லாஹு ஹமீதா, இது அதுக்கு பிறகு ஓதக்கூடிய இந்த திக்ர் மறந்துட்டான், அதுக்கு போய் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டேன், ருக்குலேருந்து எழுந்துக்கும் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டேன், மாற்றிட்டேன், அதுக்கு சஜிதா சஹு பண்ணிக்கலாம். தொழுகையை மறுபடியும் ஆரம்பிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் கடைசியாக முதல் தஷஹுதை விடுறது. 4வது முதல் தஷஹுதை விடுறது. நம்ம சஜிதா சஹு செய்வோம், தொழுகையை முறிச்சிடாது, தொழுகை கண்டினியூ பண்ணுவோம். இந்த 4 விஷயங்கள் தான். முதல்ல அல்லாஹ் அக்பர்கள் மீறப்படுறது, ஃபர்ஸ்ட் தக்பீரா தவிர்த்து அல்லாஹ் அக்பர் மீறப்படுறது. பிறகு தஸ்பீஹாத்துகள், சுப்ஹான் ரப்பில் அலீம், ரப்பில் அலா, அல்லாஹ் மக்ஃபிர்லி, இதை மீறது. 3வது சமியல்லாஹு ஹமீதா ரப்பனா வலக்கல் ஹம்த், இதை மீறது. அண்ட் 4வதாக முதல் தஷஹுதை நம்ம மீறது. இந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையுடைய வாஜிபுகளாக இருக்குது. இதுக்கு முன்ன சொன்ன 12 விஷயங்கள் தொழுகையுடைய என்னவா இருக்குது, ருக்குன், தொழுகையுடைய தூண்களாக இருக்குது. தொழுகையுடைய தூண்கள் மீறப்படுது, மறக்கப்படுதுன்னா தொழுகை பாத்தில். மறுபடியும் தொழுகையை விட்டுட்டு நம்ம 4th ரக்காத்துலேயே இருக்கட்டும், தொழுகையை விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக தொழுகணும். அண்ட் கடைசியாக மறதிக்கான சஜிதா பண்ணணும். எப்போ ருக்குன் மீறப்படும் பொழுது. இந்த வாஜிபுகள் மீறப்படும் போது 4 விஷயங்கள் பார்த்தோம்ல, 4 அந்த வாஜிபுகள் மீறப்படும் பொழுது தொழுகையை முறிக்காது, அந்த தொழுகையுடைய லாஸ்ட்டில் மறதிக்கான சஜிதா பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்படி தொழுகையுடைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் சுன்னாக்கள் அது தனித்தனி விஷயங்களாக இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது தொழுகை சம்பந்தமாக அதிகமாக கற்றுக்கக்கூடிய நேரங்களை அதிகப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய நேரங்களில் அதிகமாக இந்த அமல்கள் பற்றி தெரிஞ்சுக்க விரும்பணும். தொழுகைகளில் கருத்து வேறுபாடுகள் சஹீஹான ஹதீஸுகள் அடிப்படையில் இருக்கும் பொழுது அந்த கருத்து வேறுபாடுகள் சரி தவறுன்னு அந்தஸ்தில் இருக்காது. எது சிறந்தது அவ்வளவு இல்லை, அந்த அந்தஸ்து இருக்குமே தவிர நான் சரி நீ தப்புன்ற அந்தஸ்து கண்டிப்பாக இருக்காது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அடிப்படைகளில் நம்முடைய தொழுகைகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திக்க கட்டளை இட்டுள்ளானோ, நபி நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படை நம்முடைய தொழுகைகள் கண்டிப்பாக இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கடமையாக்கப்பட்ட தொழுகையை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தொழுகையை சரிவர தொழக்கூடிய மக்களாக, வளமையாக தொழக்கூடிய மக்களாக, பயபக்தியோடு முழு ஆர்வத்தை கொடுத்து சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. தொழுகையை விடாமல் முறையாக கடைப்பிடிக்கும் மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அதே போல் மறுபடியும் இந்த அறிவிப்போட முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த மர்கஸுல் ஃபுர்கான் இன்னும் வருங்காலத்தில் பள்ளியாக மாற்றப்படலான்ற எண்ணம் இருக்குது. அதுக்காக இடங்கள் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் இடம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்களும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக முன் வந்து பரிந்துரை பண்ணுங்கள், சிபாரிசு பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆலோசனை தெரியுது, அந்த ஆலோசனைகள் கொடுத்து உதவுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதானுக்குள்ளே அந்த இடமுடைய பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரமதான்லேருந்து அதற்கு மேற்கட்ட பணிகளில் இன்ஷா அல்லாஹ் இறங்குவோம். பள்ளிகளாக மாறின பிறகு அந்த நன்மைகள் இன்னும் அதிகமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நிறைய நல்ல பணிகள் நிறைய மக்களுக்காக பண்ணலாம். வெறும் பள்ளிகள் அல்லாஹ்வுக்காக மட்டும் கிடையாது, இந்த சமூக நலன் கருதி பண்ணக்கூடிய எல்லா செயல்களுக்காக பள்ளிகள் கண்டிப்பாக இயங்கும். இந்த மர்கஸ் இன்ஷா அல்லாஹ் பள்ளியாக உருவாகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் இன்ஷா அல்லாஹ் பண்ணுங்கன்ற மாதிரி ரொம்ப அன்பு கலந்த வார்த்தைகளை கொண்டு வேண்டிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்தி இஹ்லாஸோடு எந்த எண்ணத்தில் ஆரம்பித்தோமோ இன்னும் அதிகப்படுத்தி முறையாக முழுமையாக்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். இந்த நன்மையான காரியங்களில் ஈடுபட்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முறையான ரொம்ப சிறந்த கூலிகளை இம்மையிலும் அதிகமாக மறுமையிலும் வழங்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.